காதோடு நான் கதை சொல்லுவேன். கதை சொல்வது பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு நான் உங்களோட சந்திக்கிறதுக்காக ஒரு க்ரைம் த்ரில்லர் நாவலோட வந்திருக்கிறேன். இது என் 50வது வீடியோ. அதில் எனக்கு சந்தோஷம்தான். விடாமுயற்சியாக 50 வீடியோ போட்டிருக்கிறேன். ஆனாலும் எனக்கு சரியான கவலை இருக்குது மனசுக்குள்ளே. சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சமும் காணாது. எனக்கு 500 தான் இருக்கினோம். நான் வேறு சேனல்களை பார்க்குறேன். 16 வீடியோஸ் 17 வீடியோஸோடைய 2.3K சப்ஸ்கிரைபர்ஸ், 5.5K சப்ஸ்கிரைபர்ஸ் என்று சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கினோம். நான் என்ன பிளவுறேன்னு தெரியல. அவையில் என்ன சரியாக செய்யணும்னு தெரியல. சொல்லப்போனால் எனக்கு சேனலை விட்டு போவோமான்னு கூட ஒரு மனசில் தோன்றி கொண்டு இருக்குது. என்னெண்டா ஒரு கதை வாசிக்கிறேன்டா சும்மா இல்லை, மனசுக்குள்ளே வாசிக்கிற மாதிரி இல்லை, வெளியே வாசிக்க நிறைய எனர்ஜி தேவை. அது சொல்லணுமென்ற அவசியம் இல்லை, எல்லாருக்கும் விளங்குமென்று நினைக்கிறேன். அது சரியான கவலை எனக்கு. சில வீடியோஸ் 1400 வியூஸ் போயிருக்குது. அந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலுமே இப்போ எனக்கு 1400 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருப்பினோம். எனக்கு விலங்கையில் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கினோம்ண்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுறதால ஒரு செலவும் ஏற்பட போகிறதில்லை. எங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு. அதுக்காகத்தான் இவ்வளவு கெஞ்சி கேட்குறது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. உங்களோட ஆதரவை எதிர்பார்த்து தான் நான் சேனல் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஒரு புக் வாசிக்கிறதுக்கு டைம் ஒதுக்குறது பெரிய விஷயம் எனக்கு. அதை ஒதுக்கி அதை வாசித்து அதை அப்லோட் பண்ணி உங்களுக்காக போடுறது எனக்கு சந்தோஷம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்க அது இன்னும் கூட சந்தோஷமாக, இன்னும் எனக்கு கூட ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். அதால் தான் சொல்லுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்க உங்களோட சப்போர்ட்டை எனக்காக தாங்கோ. இந்த சேனலை மேலும் கொண்டு நடத்துறதுக்கு உங்களோட சப்போர்ட் தான் தேவை. ஓகே, இன்றைக்கு நான் கணக்கு கதைச்சிட்டேன். இன்னும் கதைச்சி டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கோ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. விவேக் தன்னுடைய ஸ்மார்ட் போனில் தீவிரமாக இருக்க சுட சுட பக்கோடா நிரம்பிய தட்டும் ஏலக்காய் வாசனையோடு கூடிய டீ நிரம்பிய டம்ளர்களுமாய் அவனுக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்தாள் ரூபலா. விவேக் இன்னமும் செல்போனில் பிடிவாதமாய் இருந்தான். ரூபலா பொறுத்து பார்த்துவிட்டு பொறுமினாள். நான் உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து 2 நிமிஷமாச்சு. விவேக் செல்போனில் இருந்து பார்வையை திருப்பாமல், ஏன் போய் சொல்கிற ரூபி, நீ வந்து 30 செகண்ட்ஸ் தான் ஆச்சு என்றான். சரி, அப்படியே இருக்கட்டும். என்னை ஏறிட்டு பார்க்காம போனால் கூட பரவாயில்லை. இந்த வெங்காய பக்கோடாவையாவது சின்னதாய் ஒரு பார்வை பார்த்துருக்கலாமே. அதுதானே, வெங்காய பக்கோடாவை கூட கண்ணெடுத்து பார்க்காம அப்படி என்னத்தை தான் பாஸ் செல்ஃபோனில் பார்த்துட்டு இருக்காரோ? தனக்கு பின்பக்கம் குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள் ரூபலா. பக்கத்து அறையில் இருந்த செல்ஃபில் எதையோ தேடிக்கொண்டிருந்தான் விஷ்ணு. ரூபலா திகைத்தாள். டேய், நீ எப்படா வீட்டுக்குள்ளே வந்த? நான் வந்து 15 நிமிஷம் ஆச்சு. என்னங்க, இவன் வந்தது உங்களுக்கு தெரியுமா? செல்போனில் இருந்து நிமிராமல் தெரியும் என்றான் விவேக். எதுக்காக இப்போ வந்திருக்கான்? அவனையே கேளு ரூபி. ரூபி விஷ்ணுவிடம் திரும்பினாள். சொல்லுடா. மேடம், வாட்ஸ்அப்பில் வாசனை வந்தது, அதான் உடனே புறப்பட்டு வந்துட்டேன். வாட்ஸ்அப்பில் வாசனை வந்ததா? ஆமாம் மேடம், வெங்காய பக்கோடா வாசனை, அதான் உடனே புறப்பட்டு வந்துட்டேன். உனக்கு கழுகு மூக்குடா. எங்களோட பரம்பரைக்கே அப்படித்தான் மேடம். என்னோட தாத்தா கூட ஒரு கழுகு வளர்த்துட்டு இருந்தார். பகல் பூராவும் ஆகாயத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு ராத்திரி 7 மணிக்கெல்லாம் சரியாய் வீட்டுக்கு வந்து அவரோட தோள் மேல் உட்கார்றதை பார்க்க தினசரி வாசலில் ஒரு டூரிஸ்ட் கூட்டம் காத்திருக்கும். சரி, இப்போ அங்கே என்னடா தேடிட்டு இருக்க? கடலை உருண்டை போட்டு வச்ச டப்பா 2 நாளைக்கு முன்னாடி இங்கே தானே இருந்தது. என்னங்க, இவனை என்ன பண்ணலாம்? விவேக் அப்பவும் செல்போனில் இருந்து நிமிராமல் இருக்கவே ரூபலா கோபத்தின் விளிம்புக்கு போனாள். செல்போனில் அப்படி என்னத்தை தான் பார்த்துட்டு இருக்கீங்க? மேடம்,
பாஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஃபேஸ்புக்கில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாய் ஒரு முக்கியமான ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. அதைத்தான் படித்து பார்க்கும்படியாய் நான் தான் சொன்னேன். அப்படி என்ன ஸ்டேட்டஸ்? கடலை உருண்டை டப்பாவோடு விவேக்குக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான் விஷ்ணு. பாஸ், இந்த ஸ்டேட்டஸை படிச்சிட்டிங்களா? படிச்சுட்டேன். செல்ஃபோனை மேடத்துக்கிட்ட கொடுங்க, படிக்கட்டும். அது வரைக்கும் நீங்கள் இந்த கடலை உருண்டையே சாப்பிடுங்க. நான் உங்களுக்கும் எனக்கும் பிடிக்காத இங்கே வெங்காய பக்கோடாவை எப்படியோ கஷ்டப்பட்டாவது சாப்பிட்டு முடிச்சுக்கிறேன். என்னங்க, இவள் என்னென்னவோ சொல்கிறான். அது என்ன ஸ்டேட்டஸுங்க? உனக்கு இப்போ கிச்சனில் எந்த வேலையும் இல்லையே? இல்லை. இந்தா படி. விவேக் நீட்டிய செல்போனை வாங்கினாள் ரூபலா. நான் ஒரு டாக்டர் பேசுகிறேன் என்னும் தலைப்பில் அந்த ஸ்டேட்டஸ் போடப்பட்டு இருந்தது. அவர் என்னங்க சொல்லியிருக்கார்? படிச்சு பாரு ரூபி. இன்னைக்கு சிட்டியில் இருக்கிற டாக்டர்களில் குறிப்பிடத்தக்கவர்களில் இவரும் ஒருவர். அவர் தன்னோட மனக்குமுறலை எப்படி கொட்டியிருக்காருன்னு படிச்சு பாரு. ரூபலா படிக்க ஆரம்பித்தாள். நான் கோவையிலிருந்து ஈரோட்டுக்கு காரில் போய்கொண்டிருந்தேன். ராத்திரி 10 மணி இருக்கும். அவினாசியை தாண்டியதும் ஒரு கிராமத்தை கடந்து கார் போய்கொண்டிருந்த போது சாலையின் ஓரத்தில் யாரோ ஒரு நபர் தலையில் அடிபட்டு லேசாய் புரண்டு கொண்டிருப்பது என் கண்களில் பட்டது. உடனே நான் காரின் வேகத்தை குறைத்து ரோட்டோரமாய் நிறுத்தினேன். அந்த வழியாக போய்கொண்டிருந்த வாகனங்களில் இருப்பவர்கள் அந்த காட்சியை பார்த்தாலும் நின்று பார்க்காமல் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். நான் காரினின்றும் இறங்கினேன். யாராவது உதவிக்கு வந்தால் பரவாயில்லையே என்று நினைத்து சில கார்களை நிறுத்தி பார்த்தேன். விஷயத்தை சொன்னதும் அவர்கள் பீதி படர்ந்த முகங்களோடு ஒரு சாரி சொல்லிவிட்டு கார்களை நகர்த்தி விட்டார்கள். வேறு வழி இல்லாமல் நானே அந்த அடிபட்ட நபரை நெருங்கினேன். ஏதோ ஒரு வாகனம் மோதியதில் அவருடைய தலையின் பின்பக்கத்தில் பலத்த காயம் ஏற்பட்டு இரத்தம் வெகுவாய் வெளியேறி இருந்தது. உடம்பை மெல்ல புரட்டி பார்த்தேன். துடிப்பு அடங்கி போய் உயிர் பிரிந்து விட்டது என்பதை என்னுடைய மருத்துவ அறிவு சொன்னது. இனிமேல் மருத்துவமனைக்கு கொண்டு போவதால் எந்தவித பயனும் இல்லாததால் அவசர போலீஸ் எண்ணை என் செல்போனின் மூலம் தொடர்பு கொண்டு விஷயத்தை சொன்னேன். அந்த கண்ட்ரோல் ரூம் போலீஸ் அதிகாரி எவ்விதமான அதிர்ச்சியையோ டென்ஷனையோ காட்டாமல் நிதானமான குரலில் கேட்டார். குரலில் சற்றும் மரியாதை இல்லை. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? இடத்தை சொன்னேன். நீங்க உடனடியாக ஒரு காரியம் பண்ணுங்க. நீங்க இருக்கிற இடத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி ஹைவேஸில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அங்கே இன்ஸ்பெக்டர் இருப்பார். இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுங்க. மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அவர் பார்த்துக்குவார். மறுமுனையில் இருந்த அதிகாரி இயந்திரத்தனமாய் பேசிவிட்டு இணைப்பை துண்டித்து விட நானும் வேறு வழி இல்லாமல் செல்போனை அணைத்தேன். இறந்து போன நபரை ஒரு பரிதாபமான பார்வையால் நினைத்துவிட்டு காரில் புறப்பட்டேன். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நெடுஞ்சாலை காவல் நிலையம் என்கின்ற பெயர் பலகையை தாங்கி தெரிய நான் காரை நிறுத்திவிட்டு உள்ளே போனேன். ஒரு நடுத்தர வயது இன்ஸ்பெக்டர் அந்த நேரத்திலும் கடமை உணர்வோடு கனமான ஒரு ஃபைலை புரட்டி பார்த்து ஏதோ குறிப்புகள் எடுத்து எழுதி கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் பார்த்து கொண்டிருந்த ஃபைலை தள்ளி வைத்துவிட்டு எஸ் என்றார். நான் என்னை அறிமுகப்படுத்தி கொண்டதும் மரியாதை கொடுத்து எழுந்து நின்று கை குலுக்கினார். உட்கார சொல்லிவிட்டு விஷயம் என்னவென்று கேட்டார். நான் விஷயத்தை சொன்னதும் பதற்றப்பட்டார். இப்படித்தான் டாக்டர், ரோட்ல ஓரமா போறவனை ஏதாவது ஒரு வாகனம் தூக்கி வீசிட்டு போயிடும். ஒரு மாசத்துல இப்படி 2-3 சம்பவமாவது நடந்துடும். அடிபட்டவன் ரோட்டோரமாய் விழுந்து கிடப்பான். யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நீங்க ஒரு டாக்டராய் இருந்ததால் பொறுப்புணர்வோடு தகவல் கொடுக்க ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க. ரொம்பவும் நன்றி. இனிமேல் நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன். சொன்னவர் மேஜையின் மேலிருந்த பிளாஸ்கை எடுத்து டிஸ்போசல் டம்ளரில் காபி ஊட்டி கொடுத்தார். நான் வேண்டாம் என்று சொல்லியும், என்ன டாக்டர், ரோட்ல அடிபட்டு கிடந்த ஒருத்தனை மனிதாபிமானத்தோடு போய் பார்த்திருக்கீங்க. அவன் உயிரோடு இல்லைன்னு தெரிஞ்சதும் உங்க வேலையை எல்லாம் விட்டுட்டு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கீங்க. மனிதாபிமானம் செத்து போய்விட்ட இந்த காலத்துல உங்களை மாதிரி இருக்கிறவங்களை பெருமைப்படுத்தணும். என்னோட சந்தோஷத்துக்காக ஒரு வாய் காப்பி சாப்பிடுங்க என்றார். நானும் அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு காப்பி குடித்துவிட்டு புறப்பட்டேன். இன்ஸ்பெக்டர் என்னுடன் கார் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வைத்தார். காரில் நான் பயணம் செய்து ஈரோடு போய் சேரும் வரை அந்த நபரின் மரணம் என்னை பெரிதாய் பாதித்தது. சரியான நேரத்துக்கு யாராவது உதவிக்கு வந்திருந்தால் அந்த நபரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்று காப்பாற்றி இருக்கலாமே என்கின்ற ஆதங்கமும் எனக்குள்ளே எழுந்தது. இருந்தாலும் உரிய நேரத்தில் போலீஸுக்கு தகவலை கொண்டு போய் சேர்த்ததில் ஒரு சின்ன மகிழ்ச்சியும் எனக்குள் இருந்தது. ரூபலா அந்த இடத்தில் படிப்பதை நிறுத்திவிட்டு விவேக்கையும் விஷ்ணுவையும் பார்க்க, விஷ்ணு பக்கோடாவை 2 கடவாய் பற்களிலும் மாறி மாறி அரைத்து கொண்டே சொன்னான்.
மேற்கொண்டு படிங்க மேடம். ரூபலா படிக்க ஆரம்பித்தாள். 1 மாதம் கழித்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த இன்ஸ்பெக்டர் தான் கூப்பிட்டார். டாக்டர், ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி. நீங்கள் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வரணும். நாளைக்கு எனக்கு நிறைய ஓபி அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கே. ப்ளீஸ் டாக்டர், ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போனால் பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டார். 1 மாதம் கழித்து எதற்கு ஃபோன்? போலீஸ் அழைப்பு மதிப்பு கொடுக்க வேண்டுமே என்பதற்காக நான் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு காரை எடுத்துக்கொண்டு காவல் நிலையம் போனேன். அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு ஒரு புன்னகையோடு வணக்கம் சொல்லி தனக்கு எதிரே இருந்த இருக்கையை காண்பித்தார். நான் வேண்டாம் என்று சொல்லியும் காப்பி வரவழைத்து கொடுத்தார். பாதி காப்பியில் நான் இருந்தபோது ஒரு குண்டை தூக்கி போட்டார். டாக்டர், போன மாதம் ரோட்டோரம் கிடந்த ஒரு பாடியை பார்த்து விட்டு வந்து தகவல் கொடுத்தீங்களே? ஆமாம், அது ஆக்சிடென்ட் இல்லை, பின்னே கொலை. குடித்து கொண்டிருந்த காப்பி அப்படியே வைத்து விட்டேன். கொலையா? ஆமாம் டாக்டர், யாரோ கடப்பாறையால் மண்டையில ஒரு போடு போட்டிருப்பாங்க போலிருக்கு. போஸ்ட்மார்ட்டம் கிளியரா சொல்லுது. கொலை செய்யப்பட்டவன் ஒரு கட்டிட தொழிலாளி. அதை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் கொலையாளி யாருன்னு தெரியல, கண்டுபிடிக்கவும் முடியல. மேலே இருந்து ஏகப்பட்ட ப்ரெஷர். கேஸை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். அதுக்கு உங்க உதவி தேவை. என்ன உதவி? இது கொலை விவகாரம். போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் சொன்னாலும் நாங்கள் FIR ரிப்போர்ட்டை ஆக்சிடென்ட் என்று தான் பதிவு பண்ணியிருக்கோம். ஆளை நேரில் பார்த்த ஒரே சாட்சி நீங்க தான். கோர்ட்டுக்கு வந்து சாட்சி கூண்டில் ஏறி 2 வார்த்தை நீங்கள் சொன்னால் போதும். என்னன்னு சொல்லணும்? வெரி சிம்பிள் டாக்டர். வண்டி வரும்போது ரோட்டில் ஒருத்தன் இருட்டில் தள்ளாடிக்கிட்டே வந்தான். திடீர்னு ஒரு காருக்கு முன்னாடி தடுமாறி விழுந்ததை பார்த்தேன். கார் அவன் மேலே மோதி விட்டு நிற்காமல் போயிடுச்சு. நான் இறங்கி போய் பார்த்தேன். ஆல் ஸ்பாட் அவுட், சாராய வாடை, அவ்வளவுதான் சார். அப்படி நான் எப்படி சொல்ல முடியும்? ஒரு டாக்டராக இருந்துட்டு நான் பொய் சொல்லலாமா? இன்ஸ்பெக்டர் ஒரு கோணல் சிரிப்பு சிரித்து விட்டு சொன்னார். அப்படின்னா உண்மையை சொல்லிடுங்க. உண்மையா? என்ன உண்மை? உங்க கார்ல தான் அவன் அடிபட்டு செத்துட்டான்னு. நான் அதிர்ந்து போய் எழுந்தேன். என்ன இன்ஸ்பெக்டர், விளையாடுறீங்களா? இது விளையாட்டில்லை டாக்டர். ஒரு கேஸை முடிவுக்கு கொண்டு வரணும்னா இப்படிப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் செய்ய வேண்டி இருக்குது. ஒரு குடிகாரன் மேலே நீங்கள் காரை கொண்டு போய் மோதல. அவனாகவே வந்து காரின் குறுக்கே விழுந்துட்டான். கோர்ட்டில் இதை நீங்கள் சொன்னால் ஜட்ஜ் உங்களை குற்றவாளியாய் நினைக்க மாட்டார். இது ஒரு விபத்துன்னு சொல்லி கேஸை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடுவார். நான் கோபப்பட்டேன். நோ, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நான் என்னோட லாயர் கிட்ட கலந்து பேசிட்டு. எதுக்கு டாக்டர் இந்த விஷயத்தை பெருசு பண்ணுறீங்க? நீங்கள் லாயர்கிட்ட போனால் விஷயம் மீடியாவுக்கு போயிடும். பரவாயில்லையா? நான் சொன்னபடி நடந்துட்டால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு பொறியில் மாட்டிக்கொண்ட எலியின் உணர்வு. யோசித்து பார்த்தேன். வேறு வழி இல்லை. இன்ஸ்பெக்டரோடு ஒத்துப்போக வேண்டியதுதான். தலையை ஆட்டி வைத்தேன். கேஸ் கோர்ட்டுக்கு போயிற்று. 1 வாரத்தில் தீர்ப்பு கிடைத்து விடும் என்று இன்ஸ்பெக்டர் சொன்னார். ஆனால் 6 மாதம் கேஸ் நடந்தது. அரசு வழக்கறிஞர் என்னை சாட்சி கூண்டில் நிறுத்தி வைத்து கதற கதற கேள்விகள் கேட்டு நான் பதில் சொல்லி ஒரு வழியாய் கொலையாளி என்கின்ற பழிச்சொல்லிலிருந்து தப்பித்து நான் நிரபராதி என்று என்னை நிரூபித்து வெளியே வருவதற்குள் 2ஆய் உடைந்து போனேன். மனசளவில் நான் பாதிக்கப்பட்டதால் என்னுடைய மருத்துவ பணியையும் என்னால் சரிவர கவனிக்க முடியவில்லை. இந்த சம்பவத்துக்கு பிறகு இப்போதெல்லாம் காரில் போனால் நடுவில் அவசரமாய் உச்சா வந்தால் கூட நான் காரை நிறுத்துவது இல்லை. முகநூல் பதிவு அதோடு முடிந்து போயிருக்க ரூபலா கலவர முகத்தோடு நிமிர்ந்தாள். என்னங்க இது அநியாயம்? ஒரு டாக்டருக்கே இந்த நிலைமையா? விஷ்ணு ஒட்டுமொத்த பக்கோடாவையும் கபலீகரம் செய்துவிட்டு தட்டில் இருந்த தூளை பொறுக்கி சாப்பிட்டு கொண்டே சொன்னான். மேடம், இந்த முகநூல் பதிவை படிச்சுட்டு உங்களுக்கே இவ்வளவு கோபம் வந்தால் எனக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும். அந்த கோபத்துக்கு பங்கு போட்டுக்கத்தான் பாஸ்கிட்ட வந்தேன். நான் வந்த நேரம் நல்ல நேரம். 1 more plate பக்கோடா மேடம். ரூபலா விஷ்ணுவின் கேளிக்கையை காதில் போட்டு கொள்ளாமல் விவேக்கிடம் திரும்பினாள். என்னங்க, இப்படி கூட இன்ஸ்பெக்டர் இருப்பாரா? இதோ பார் ரூபி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சிலர் அப்படி இருக்கலாம். அந்த இன்ஸ்பெக்டர் டாக்டர் கிட்ட ஏன் அப்படி நடந்துக்கிட்டாருன்னு அவர்கிட்ட கேட்டாதான் தெரியும். ஒரு சிலர் போலீஸுக்கு சரியான முறையில் ஒத்துழைப்பு தராத போதும் டிபார்ட்மெண்ட் பீப்புள் அப்படி நடந்துக்க வாய்ப்பு இருக்கு. விஷ்ணு குறுக்கிட்டான். மேடம், பாஸ் என்னைக்குமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை விட்டு கொடுக்க மாட்டார். ஆனால் இந்த
விஷயத்தில் நான் சும்மா விட போவதில்லை. அந்த இன்ஸ்பெக்டர் யாரு, டாக்டர் யாருன்னு கண்டுபிடிச்சு நியாயம் யார் பக்கம் இருந்ததுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ண போறேன். ரூபலா கேட்டாள். உன்னால முடியுமா விஷ்ணு? என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க? நான் சைபர் கிரைம் பிரான்ச்சில் சைமன் ஒருத்தர் இருக்கார். அமெரிக்காவின் நாசாவில் வேலை பார்க்க வேண்டியவர். சைதாப்பேட்டை கிரைம் பிரான்ச்சில் உட்கார்ந்துக்கிட்டு ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் என்னவெல்லாம் வாலாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு கண்காணிச்சு உளவுத்துறைக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போனால் போதும், உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு பிளேட் பக்கோடா வேணும். அதுதானே? பாஸ் மாதிரியே உங்களுக்கும் கற்பூர மூளை மேடம். ரூபலா ஒரு சின்ன முறைப்போடு கிச்சனை நோக்கி போக விஷ்ணு குரல் கொடுத்தான். தட்டு பெருசா இருக்கட்டும் மேடம். விவேக் விஷ்ணுவின் தலையை செல்லமாய் தட்டி சிரித்து கொண்டிருக்கும் போதே அவனுடைய செல்போன் ரிங்டோனை மெலிதாய் வெளியிட்டது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தான். அவனுடைய இமீடியட் பாஸ் சீஃப் டைரக்டர் விஸ்வேஸ்வரன் செல்போனில் டிஸ்பிளே முகையில் முகம் காட்டினார். விவேக் ஹெட்செட்டை எடுத்து காதுக்கு ஒற்றினான். சார், விவேக், நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? வீட்டில் தான் சார். சரி, உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், அதை பார்த்து என் கூட பேசுங்க. ஒரு நிமிஷம் சார், சொன்ன விவேக் தன் செல்போனில் வாட்ஸ்அப்பை ஓப்பன் செய்து சீஃப் டைரக்டர் விஸ்வேஸ்வரன் அனுப்பி வைத்திருந்த ஃபோட்டோவை பார்த்தான். லேசாய் முகம் மாறினான். என்ன சார் இப்படிப்பட்ட ஃபோட்டோ? அதிர்ச்சியாக இருக்கா? ரொம்பவும். நேரில் பார்த்தால் இன்னமும் அப்நார்மலாக இருக்கும். நான் சொல்கிற அட்ரஸுக்கு உடனே புறப்பட்டு வாங்க. சொல்லுங்க சார், நோட் பண்ணிக்குங்க. தேவசகாயம் நம்பர் 13, ஞான ஒளி நகர், நியூ ஆவடி ரோடு. ஒரு மணித்தியாலத்துக்குள்ளே வந்துடுறேன் சார். அத்தியாயம் 2. இரவு 11 மணி. ஹைதராபாத் ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். விமான நிலையம் முழுவதும் ஒளி வெள்ளத்தில் நிரம்பி இருக்க, வானில் பறந்து பயணிக்க காத்திருந்த பயணிகள் விதவிதமான வண்ணங்களில் தெரிந்த பாலிவினைல் நாற்காலிகளில் தூக்க கலக்கத்தோடு காத்திருந்தார்கள். அவர்களுக்கு நடுவே தன்னுடைய தலையை 2 கைகளிலும் பிடித்தபடி உட்கார்ந்திருந்த அந்த 30 வயது இளைஞன் ஜீவன் தன்னுடைய சிறிய சூட்கேஸோடு எழுந்து ரிசப்ஷன் கவுண்டரை நோக்கி போனான். ஒரு பெரிய ஜவுளி கடையின் ஷோகேஸுக்கு உட்கார வேண்டிய அந்த பெண்ணை தான் பார்த்து கொண்டிருந்த கம்ப்யூட்டர் என்றும் ஸ்லோ மோஷனில் நிமிர்ந்தாள். ஜீவனை ஓர் அவசர புன்னகையில் நினைத்தாள். எஸ், ஜீவன் ஆங்கிலம் பேசினான். டெல்லி விமானம் எப்போதுதான் புறப்படும்? ஆல்ரெடி 1 hour லேட். அவள் கோபத்தை மறைத்து கொண்டு புன்னகைத்தாள். சார், நீங்கள் இந்த கேள்வியை என்னிடம் 3வது தடவையாய் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். போன தடவை நான் உங்களுக்கு என்ன பதில் சொன்னேனோ அதே தான் எப்போதும் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கின்றது. 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே புறப்பட்டிருக்க வேண்டிய இந்த விமானத்தில் சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் எப்போது சரியாகும்? இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது சார். ஏனென்றால் விமானத்தில் ஏற்பட்டிருக்கின்ற தொழில்நுட்ப கோளாறு எது மாதிரியானவை என்கிற விவரம் எனக்கு தெரியாது. மாற்று விமானம் ஏற்பாடு செய்யலாமே. Again and again, very sorry sir. This is only enquiry desk. விமானம் தாமதமாவதற்கு காரணம் என்ன என்பதை சொல்லலாமே தவிர உங்களுடைய அதிகப்படியான கேள்விகளுக்கான பதில்கள் என்னிடம் இல்லை. ஜீவன் சற்றே கோபத்தோடு தன் குரலை உயர்த்தினான். டெல்லியில் இருக்கும் என்னுடைய அப்பா இறந்து விட்டார். அவருடைய இறுதி காரியங்களை செய்ய நான் நாளை காலை 6 மணிக்கெல்லாம் அங்கே இருக்க வேண்டும். கடைசி நேரத்தில் பிரீமியம் டிக்கெட் கிடைத்தது. வழக்கமான கட்டணத்தை விட 3 மடங்கு அதிகம். நான் கொடுத்த அதிகப்படியான கட்டணம் ஒரு பொருட்டில்லை. ஆனால் நாளைக்கு காலை 6 மணிக்கெல்லாம் நான் டெல்லியில் இருக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய விமான நிர்வாகம் என்ன செய்ய போகின்றது? அவள் மெலிதாய் பெருமூச்சொன்றை வெளியேற்றிவிட்டு சொன்னாள். சார், அந்த நிலைமையில் நான் உங்களுக்கு ஒரே ஒரு உதவியை மட்டும் செய்ய முடியும். என்ன? ஏர்போர்ட் மேனேஜரை சந்தித்து பேச நான் உங்களுக்கு பெர்மிஷன் வாங்கி தருகின்றேன். அவரிடம் நீங்கள் பேசி பாருங்கள். அவர் ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்து தரலாம். அவர் எங்கே இருப்பார்? அதோ அந்த இடது பக்க கார்னரில் ஒரு ரெஸ்டாரண்ட் தெரிகிறதே. ஆமாம், பிக் அண்ட் டேஸ்ட். அதேதான். அதற்கு கொஞ்சம் தள்ளி கிரீன் டோர் ரூம் தான் அவரோடது. அவருடைய பெயர் பாலாஜி சர்மா. போய் பார்த்து உங்கள் நிலைமையை எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் விரைவில் டெல்லி போய் சேர அவர் வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்வார். அவளுக்கு ஒரு நன்றியை சொன்ன ஜீவன் வேகமாய் ஏர்போர்ட் மேனேஜர் இருந்த அறையை நோக்கி போனான். 2 நிமிஷ நடையில் அந்த அறை வந்தது. சாத்தி இருந்த கதவை மெல்ல தட்டினான் ஜீவன். எஸ்
ப்ளீஸ் கம். ஜீவன் உள்ளே போனான். பாலாஜி சர்மா 50களின் ஆரம்பத்தில் நீல நிற யூனிஃபார்மில் முடிகொட்டிய மண்டையோடு தெரிந்தார். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் சார். என்கொயரி டெஸ்க் ஸ்வேகா இப்போது தான் இன்டர்காம் மூலம் எனக்கு தகவல் கொடுத்தார். நீங்கள் மிஸ்டர் ஜீவா? எஸ் சார். ப்ளீஸ் பி சீட்டட். ஜீவன் உட்கார்ந்தான். பாலாஜி சர்மா தன் கழுத்து டையை இடது கை விரல்களால் நெருடிக்கொண்டே நல்ல ஆங்கிலத்தில் வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாய் உச்சரித்தார். இதோ பாருங்கள் மிஸ்டர் ஜீவா, உங்கள் நிலைமை எனக்கு புரிகின்றது. இறந்துவிட்ட தந்தைக்கு இறுதி காரியங்கள் செய்ய நாளை காலையில் நீங்கள் டெல்லியில் இருக்க வேண்டும். 3 மடங்கு விலை கொடுத்து பிரீமியம் டிக்கெட் வாங்கி இருக்கின்றீர்கள். அது வீண் போகாது. நீங்கள் நாளை காலை 5 மணிக்கெல்லாம் டெல்லியில் இருப்பீர்கள். அதற்குள் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறை சரிப்படுத்தி விடுவீர்களா சார்? பாலாஜி சர்மா உதடுகளை மெல்ல பிரித்து ஒரு சிக்கனமான புன்னகையை உதிர்த்துவிட்டு சொன்னார். விமானத்தில் எந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறும் இல்லை. ஜீவன் அதிர்ந்து போனவனாய் நிமிர்ந்து உட்கார்ந்தான். அப்புறம் ஏன் சார் விமானத்தை நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள்? ஒரு பெண் பயணிக்காக. என்னது, ஒரு பெண் பயணிக்காகவா? ஆமாம். அவள் என்ன ஒரு விஐபியா? விஐபி கிடையாது, ஒரு சாதாரண பயணிதான். பேரு கனக துர்கா. அவளுக்காக விமான பயண நேரத்தை ஏன் தள்ளி வைக்க வேண்டும்? அவள் ஒரு காஸ்ட்லி பேசஞ்சர். எனக்கு புரியவில்லை. மிஸ்டர் ஜீவன், அந்த கனகதுர்கா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பிளாட்டினத்திலான உள்ளாடைகளை அணிந்து கொண்டு இந்த டெல்லி விமானத்தில் பயணம் செய்ய போவதாக இன்று மாலையே எங்களுக்கு ஒரு அனானிமஸ் கால் வந்தது. ஏர்போர்ட்டில் கஸ்டம்ஸ் விங் உடனே உஷாரானது. அந்த கனகதுர்கா போர்டிங் பாஸ் வாங்கி கொண்டு உள்ளே வந்ததும் அவளை மடக்கி தனியறைக்கு கொண்டு போய் பெண் போலீஸ் உதவியோடு சோதனை செய்து கையும் களவுமாய் பிடிக்க திட்டம் போட்டு இருந்தோம். ஆனால் அவள் வரவில்லை. சரி, அவள்தான் வரவில்லையே. விமானத்தை குறிப்பிட்ட நேரத்தில் டேக் ஆஃப் செய்ய வேண்டியது தானே. செய்து இருப்போம். ஆனால் மேலிடத்திலிருந்து ஒரு தகவல் வந்தது. என்ன தகவல்? அந்த கனகதுர்கா விமான நிலையம் வந்து சேர தாமதமாகி இருக்கலாம். எனவே அவள் விமான நிலையம் வருவதற்கு வசதியாக விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக சொல்லி விமானம் புறப்படும் நேரத்தை தாமதப்படுத்த வேண்டும் என்பதுதான். ஜீவன் கோபத்தில் தன்னுடைய குரலை உயர்த்தினான். வாட் ரெடிகுலஸ் இஸ் திஸ்? இந்த பெண் விமான டிக்கெட்டை எடுக்கும் போதே தன்னுடைய வீட்டு முகவரியை கொடுத்து இருப்பாளே, அங்கே போய் அவளை மடக்க வேண்டியது தானே. போலீசார் அந்த முயற்சியை செய்யாமல் இருப்பார்களா? அவள் கொடுத்த முகவரிக்கு போய் பார்க்காமல் இருப்பார்களா? போனார்கள். ஆனால் அது போலி முகவரி. அங்கே வேறு யாரோ இருந்தார்கள். அப்படியானால் அவள் உஷாராகி விட்டாள் என்று அர்த்தம். எனக்கும் அப்படித்தான் தோன்றுகின்றது. இருந்தாலும் மேலிடத்து கட்டளை, விமானத்தை 2 மணி நேரம் தாமதப்படுத்துங்கள், ஒருவேளை அவள் வரலாம் என்பதுதான். ஜீவன் தனக்கு பிரிட்டு வந்த கோபத்தை அடக்கி கொண்டு கேட்டான். சரி, இந்த நாடகம் இன்னும் எத்தனை மணி நேரத்திற்கு? இன்னும் 1 மணி நேரத்திற்கு. அதற்குள் அந்த பெண் வராவிட்டால் விமானத்தை டேக் ஆஃப் செய்து விடுவீர்கள் தானே? கண்டிப்பா. யூ டோன்ட் வரி மிஸ்டர் ஜீவன். எப்படியும் விடியற்காலை 5 மணிக்குள் நீங்கள் டெல்லியில் இருப்பீர்கள். ஏர்போர்ட் மேனேஜர் பாலாஜி சர்மா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஜீவனின் செல்போன் ரிங்டோனை வெளியிட்டது. எடுத்து காதுக்கு ஒற்றினான். மறுமுனையில் டெல்லியிலிருந்து அவனுடைய நண்பன் அஜய் பேசினான். என்ன ஜீவன், இன்னமும் ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் தான் இருக்கின்றாயா? ஆமாம். உன் அப்பாவோட காரியங்களை சரியாய் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணினால்தான் 10 மணிக்கெல்லாம் கிரிமேஷன் கிரவுண்டுக்கு போக முடியும். நான் எப்படியும் வந்து விடுவேன். இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ளே ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிடும். ஃப்ளைட் கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணுறேன். செல்போனை அணைத்தான் ஜீவன். One of my friend telephoned me, sir. He is asking about my departure from here. ஒரே 1 மணி நேரம் பொறுத்து கொள்ளுங்கள். ஏர்போர்ட் மேனேஜர் உறுதிப்பட தெரிவித்த அதே வினாடி அவருடைய மேஜையின் மேலிருந்த இன்டர்காம் டெலிஃபோன் முணுமுணுத்தது. ரிசீவரை எடுத்து காதுக்கு ஒற்றியவரின் முகம் பிரகாசத்திற்கு போயிற்று. என்னது, அந்த பெண் கனகதுர்கா விமான நிலையத்துக்கு வந்து போர்டிங் பாஸ் வாங்குவதற்காக காத்து கொண்டிருக்கின்றாளா? அத்தியாயம் 3. விவேக் காரை வேகமாய் விரட்டி கொண்டிருக்க அருகில் உட்கார்ந்திருந்த விஷ்ணு கேட்டான். பாஸ், 3வது தடவையாய் கேட்கின்றேன். இப்போ நாம் எங்கே போயிட்டிருக்கோம்? நீங்கள் இவ்வளவு டென்ஷனாக இருந்து நான் பார்த்தது இல்லை. வீட்டிலையும் கிளம்பும் வரை புத்தர் மாதிரி புன்னகையை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கள். காரில் ஏறினதும் அந்த புன்னகையே போச்சு. என்னாச்சு பாஸ்?
விஷ்ணு, ரூபலாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்போ சொல்லுங்க பாஸ். மேடம் இந்நேரம் டிவியில் ஏதாவது சமையல் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னோட செல்ஃபோனை எடுத்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்த வாட்ஸ்அப்பை பாரு. விஷ்ணு விவேக்கின் செல்ஃபோனை எடுத்து வாட்ஸ்அப்பின் ஐக்கானை தேய்த்தான். இம்மீடியஸ் பாஸ் விஸ்வேஸ்வரன் பெயரை கிளிக் செய்ய அவர் அனுப்பியிருந்த அந்த ஃபோட்டோ பார்வைக்கு தட்டுப்பட்டது. விஷ்ணுவின் பார்வை நிலைத்தது. குரல் சின்ன அதிர்வுகளுடன் வெளிப்பட்டது. பாஸ், யார் இது? நாம் இவரை பார்த்து பேசி இருக்கின்றோம். உன்னோட மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுத்து யாருன்னு கண்டுபிடி பார்ப்போம். ஒரு க்ளூ கொடுங்க பாஸ். யூனிக் பிங்க். இது போரும் பாஸ். இவர் பேரு தேவசகாயம். 6 மாசத்துக்கு முன்னாடி இவரை திருசூலம் பக்கத்தில் இருக்கின்ற ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்ல பார்த்தோம். சரியான ரூட்டுக்கு வந்துட்டேன். இவருக்கு என்னாச்சு பாஸ்? இப்படி ஒரு வாட்ஸ்அப் போட்டோ? நம்ம டைரக்டர் ஃபோனில் பேசும்போது ஒன்றும் சொல்லலை. நேரில் போய் பார்த்தால்தான் தெரியும். ஞான ஒளி நகரில் வீடு. 5 மினிட்ஸில் போய்விடுவோம். பாஸ், விஷ்ணு குரலை இழுத்தான். சொல்லு. ஆஃபீஸுக்கு 1 வாரம் லீவு போடலாம்னு இருந்தேன். அதுக்குள்ளே இப்படி ஒரு கேஸ். எதுக்கு லீவு? வடநாட்டில் இருக்கிற அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசித்து கொஞ்சம் புண்ணியத்தை சேமிக்கலாம்னு தான். ராத்திரி படுத்தா கெட்ட கனவாய் வருது பாஸ். நான் ராத்திரியில் சரியா தூங்கி 3 மாசம் ஆகுது. ஒரு ஸ்லீப்பிங் டிசாஸ்டர் டாக்டரை போய் பார்த்தேன். பெரம்பூர் ஃபாரஸ்ட் ரோட்டில் காஞ்சனாதேவின்னு ஒரு வயசான டாக்டர் அம்மா. வயசு 35 இருக்கலாம். கண்ணாடி போட்டுக்கிட்டு கஞ்சி போட்ட காட்டன் சேலை கட்டிக்கிட்டு. டேய், 35 வயசு காஞ்சனாதேவி உனக்கு வயசான டாக்டர் அம்மாவாடா? பாஸ், என்னோட தொலைநோக்கு பார்வையில் பெண்களுக்கு 30 வயசுக்கு மேல் போனாலே அவங்க எனக்கு சீனியர் சிட்டிசன் தான். அந்த அம்மா கிட்ட என்னோட பிரச்சனையே சொன்னேன். கெட்ட கனவுன்னா எது மாதிரியான கனவுகள் வருதுன்னு கேட்டாங்க. அந்த காலத்து TR ராஜகுமாரியிலிருந்து இந்த காலத்து நயன்தாரா வரை எல்லோரும் வெள்ளை சேலையிலும் கருப்பான பல்வரிசையிலும் வந்து மூஞ்சிக்கு நேராக சிரிக்கிறாங்கன்னு சொன்னேன். அந்த அம்மா உடனே பிரிஸ்கிரிப்ஷன் பேடை எடுத்து 1 மாசத்துக்கு தமிழ் சினிமா பேய் படங்கள் பார்க்க வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு 500 ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டாங்க. போன வாரம் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போய் பிரதோஷ புளியோதரையையும் தயிர் சாதத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கோயில் குருக்கள் என்னை பார்த்து விட்டு, என்ன விஷ்ணு, உன்னோட தலைக்கு பின்னாடி தெரிகிற ஒளிவட்டத்தை காணோம், ரொம்பவும் டல்லா வேற தெரிகிற, 1 வாரம் லீவு போட்டுட்டு அமர்நாத் பனி குகைக்கு போய் லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு வாயேன்னு சொன்னார். அதுதான் 1 வாரம் லீவு கேட்டேன். IRTC பேக்கேஜில் போயிட்டு வந்துடலாம்னு. விவேக் விஷ்ணுவை பார்த்து மெலிதாய் புன்னகைத்தான். விஷ்ணு, நானும் உன் கூட அமர்நாத் வர்றேன். நிஜமா பாஸ்? இதில் பொய் சொல்ல என்ன இருக்கு? ஆனால் ஒரு வேண்டுதல் நிறைவேறினா பின்னாடி தான் அமர்நாத் யாத்திரை. வேண்டுதலா? ஆமாம். இப்போ நாம் அட்டென்ட் பண்ண போகிற இந்த தேவசகாயம் கேஸ் ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸையும் கதிகலங்க வைக்க போகுது. இந்த கேஸை வெற்றிகரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டோம்னா அப்புறம் நீயும் நானும் ரூபலாவும் அமர்நாத் போயிட்டு வந்துடலாம். விஷ்ணு விவேக்கை ஒரு திகில் பார்வை பார்த்தான். என்ன பாஸ் இது? கேஸ் இன்னமும் ப்ரீகேஜி லெவலை கூட தாண்டலை. அதுக்குள்ள PhD லெவலுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணின மாதிரி ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் கதிகலங்க வைக்க போகிற கேஸுன்னு சொல்கிறீங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் தேவசகாயத்தோட ஃபோட்டோவை அனுப்பினது யாரு? நம்ம இமீடியட் பாஸ் விஸ்வேஸ்வரன். நாம் இதுவரைக்கும் அட்டென்ட் பண்ணின கேஸ் எல்லாமே போலீஸ் கமிஷனர் மூலமாய்த்தான் வரும். ஆனால் முதல் தடவையாய் நம்ம டிபார்ட்மெண்ட் டைரக்டர் என்னை கண்டாக்ட் பண்ணியிருக்கார். ஸோ இது அப்நார்மல் கேஸ். வெரி வெரி அப்நார்மல். விவேக் சொல்லிக்கொண்டே காரை இடது பக்கமாய் திருப்பி கட் ரோட்டுக்குள் நுழைந்தான். ஞான ஒளி நகர் வரவேற்கின்றது. பெயர் பலகை சாலையோரமாய் சாய்ந்து நின்றபடி வரவேற்க, சராசரியாய் பராமரிக்கப்படாத ஒரு பார்க்குக்கு பின்புறம் தெரிந்த வீட்டுக்கு முன்பாய் நீல நிற விளக்குகள் சுழலும் போலீஸ் வாகனங்கள் பார்வையில் பட்டன. விவேக் காரின் வேகத்தை குறைத்து அந்த வாகனங்களுக்கு பின்புறமாய் தன்னுடைய காரை கொண்டு போய் நிறுத்தினான். விஷ்ணு இறங்கிக் கொண்டே கேட்டான், என்ன பாஸ், இந்த ஏரியாவுக்கு தானே ஞான ஒளி நகர்னு பேரு? ஆமா. நல்ல பகல் நேரத்திலேயே இவ்வளவு இருட்டா இருக்கு பாஸ். இங்கே குடியிருக்கிறவங்க யாரும் ஒருத்தருக்கு பேசிக்க மாட்டாங்க போல இருக்கே. ஒவ்வொரு வீட்டு வாசலும் ஒவ்வொரு திசையை பார்த்துக்கிட்டு இருக்கு. பரபரப்பான சென்னைக்குள்ளே இப்படி ஒரு பரமசாதுவான இடமா?
அது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம். கவர்மெண்ட்ல நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே வீட்டை கட்டிக்கிறதுக்காக இடம் ஒதுக்குவாங்க. விவேக் பேசிக்கொண்டே நடந்தான். வீட்டுக்கு முன்பக்கமாயிருந்த போலீஸ் அதிகாரிகளின் நடுவில் விஸ்வேஸ்வரன் தெரிந்தார். விவேக்கையும் விஷ்ணுவையும் பார்த்ததும் அவர்களிடமிருந்து விலகி வந்தார். இருவரும் நெற்றியில் சல்யூட் பதித்து தளர்ந்தார்கள். சார், வாங்க விவேக். என்னாச்சு சார்? ப்ளீஸ் கம் வித் மீ. உள்ளே கூட்டி கொண்டு போனார். டிபார்ட்மெண்ட் கேமராமேன் ஒருவர் ஒவ்வொரு கோணமாய் நகர்ந்து நின்று ஃப்ளாஷை தட்டி கொண்டிருக்க அறையின் சுவரோரமாய் ஒரு சவப்பட்டி சிலுவை குறியோடு தெரிந்தது. சவப்பட்டிக்குள்ளே தேவசகாயம் மெல்லாந்து தெரிந்தார். சொருகிய விழிகள், கிட்டித்து போன பல்வரிசை, கடைவாயோரம் வழிந்து உறைந்து போயிருந்த ஒரு இரத்தக்கோடு. விவேக் சில வினாடிகள் மௌனமாய் தேவசகாயத்தை பார்த்து கொண்டு இருந்துவிட்டு விஸ்வேஸ்வரனிடம் திரும்பினார். சார், தேவசகாயத்தோட மரணம் எப்படி? தற்கொலை. பாய்சன் எடுத்திருக்கிறார். லெட்டர் ஏதாவது எழுதி வச்சிருந்தாரா? இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி தன்னோட சவப்பட்டிக்கு தானே ஆர்டர் கொடுத்திருக்கார். அத்தியாயம் 4. ஹைதராபாத் விமான நிலையம் சின்னதாய் ஒரு பரபரப்புக்கு உட்பட்டிருந்தது. கஸ்டம்ஸ் அதிகாரி ஹனுமந்த் ராவ் ஏர்போர்ட் மேனேஜர் பாலாஜி சர்மாவிடம் ஏமாற்றம் கணக்கும் குரலில் சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த கனகதுர்காவை 3 பெண் கான்ஸ்டபிள்கள் தரோவாய் சோதனை செய்து பார்த்து விட்டார்கள். அவளின் உள்ளாடைகளிலும் சரி, அணிந்திருந்த சுடிதார் ஆடையிலும் சரி, ஒரு குண்டூசி முனையளவு பிளாட்டினம் கூட இல்லை. ஷீ இஸ் அ டிவி சீரியல் ஆர்டிஸ்ட். அவளுடைய முழு உடலையும் ஸ்கேன் பண்ணி பார்த்தீர்களா? எல்லா வகையான சோதனைகளுக்கும் அவளை உட்படுத்தி பார்த்தாயிற்று. ஷீ இஸ் பியூர்லி ஹார்ம்லெஸ். அவளுடைய உடைமைகளையும் அலசி பார்த்தாயிற்று. நாம சந்தோஷப்படக்கூடிய அளவில் எதுவும் இல்லை. அப்படியானால் அவளை பற்றி நமக்கு வந்த அனானிமஸ் கால் யாரோ வேண்டுமென்றே ஃபோன் செய்து விளையாடி இருக்கின்றார்கள். சரி, கனகதுர்காவின் வீட்டு முகவரியில் போய் விசாரித்த போது அந்த முகவரியில் வேறு யாரோ இருந்தார்கள். அதை பற்றி அவளிடம் கேட்டீர்களா? கேட்டோம். அவள் என்ன சொன்னாள்? கனகதுர்கா குடியிருக்கும் பகுதியில் திருமுருகன் நகர், திருக்குமரன் நகர் என்று 2 நகர்கள் இருக்கின்றதாம். அவள் குறிப்பிட்டிருந்த திருக்குமரன் நகருக்கு பதிலாக திருமுருகன் நகருக்கு போய் என்கொயரி செய்துவிட்டு வந்தது போலீஸின் தவறு. அவள் மீது எந்த தவறும் இல்லை. டிராஃபிக் ஜாம் காரணமாய் ஏர்போர்ட் வந்து சேர தாமதமாகி விட்டதாம். தேவையே இல்லாமல் 2 மணி நேரம் வேஸ்ட். இப்படி ஒரு தகவல் கொடுப்பதனால் யாருக்கு என்ன லாபம்? அதை பற்றி இனி பேசி பயனில்லை. விமானத்தை டேக் ஆஃப் செய்ய அனுமதி கொடுத்து விடலாமா? கண்டிப்பாய். இனியும் விமானத்தை நிறுத்தி வைக்க முடியாது. பைலட்ஸுக்கு தகவல் கொடுத்து விடலாம். இருவரும் பேசிக்கொண்டே வெளியே வந்தார்கள். வெளியே பயணிகளோடு பயணியாய் நின்றிருந்த ஜீவன் கோபமாய் முன்னால் வந்தான். வாட்ஸ் யுவர் டிசிஷன் சார்? இஸ் தேர் எனி ஃபர்தர் லேட் இன் டேக் ஆஃப்? நோ, இட்ஸ் டைம் டு டேக் ஆஃப். லவுஞ்சில் போய் அமருங்கள். அடுத்த 10 நிமிஷத்துக்குள் அறிவிப்பு வரும். பயணிகள் நிம்மதி பெருமூச்சோடு கலைந்து லவுஞ்சில் இருந்த நாட்காலிகளை நோக்கி போக ஜீவனும் போய் ஒரு நாட்காலியில் உட்கார்ந்தான். 1 நிமிஷ நேரம் மௌனமாய் இருந்துவிட்டு தன்னுடைய செல்போனை எடுத்து கான்டாக்ட்ஸ் ஆப்ஷனுக்கு போய் ஒரு செல்போன் எண்ணை ஒற்றிவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு காதுக்கு கொடுத்தான். குரலை தாழ்த்தி கொண்டான். நான் ஜீவன். ஏர்போர்ட்டில் என்ன நிலவரம்? ஃப்ளைட் டேக் ஆஃபுக்கு ரெடி ஆயிடுச்சு. உண்மையில யாருக்கும் எந்த சந்தேகமும் வரவில்லையே. எப்படி சந்தேகம் வரும்? ஏர்போர்ட்டில் இருக்கிற அத்தனை அதிகாரிகளுடைய கவனத்தையும் அந்த கனகதுர்கா மேல திருப்பி விட்டுட்டோமே. சரி, இனிமேல் தான் உன்னோட வேலை ஆரம்பம். அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. நான் கிளம்புறேன். பத்திரம். இனிமேல் வரப்போகிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு முக்கியம். நமக்குன்னு சொல்லு. ஃபோனை கட் பண்ணுறேன். அத்தியாயம் 5. விவேக் ஒரு சின்ன திடுக்கிடலோடு விஸ்வேஸ்வரனை ஏறிட்டான். என்ன சார் சொல்றீங்க? தேவசகாயம் தன்னோட சவப்பட்டிக்கு தானே ஆர்டர் கொடுத்தாரா? ஆமா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? விஸ்வேஸ்வரன் பக்கத்து சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த காலண்டரை காட்டினார். இன்னைக்கு தேதி 31. 2 நாளைக்கு முன்னாடி 29ஆம் தேதியை பாருங்கள். அந்த தேதி மட்டும் சர்க்கிள் பண்ணி அதுக்கு கீழே ஒரு செல்போன் நம்பரை எழுதியிருந்தார். தேவசகாயம் என்னோட நண்பர் என்கின்ற காரணத்தால் அவர் இறந்த விவரம் எனக்கு அவரோட கசின் தியோடர் என்பவர் மூலமாய் தெரிய வந்ததும் உடனே புறப்பட்டேன். இங்கே வந்ததும் தேவசகாயம் தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் காரணம் தெரியவில்லை என்றும்
தியோடர் சொன்னார். நான் இமீடியட்டாய் ஒரு சீன் ஆஃப் கிரைம் பார்த்தபோது அந்த காலண்டரும் அதில் சர்க்கிள் செய்யப்பட்டிருந்த 29ஆம் தேதியும் என்னோட மனசுக்கு நெருடலாய்ப்பட்டது. அந்த தேதிக்கு கீழே எழுதப்பட்டிருந்த செல்போன் நம்பரை கண்டாக்ட் பண்ணி பார்த்தேன். ஜேம்ஸ் பிச்சைன்னு ஒருத்தர் பேசினார். நான் அவர்கிட்ட பேச்சு கொடுத்து பார்த்ததில் ஜேம்ஸ் பிச்சை சவப்பட்டிகள் செய்யும் கடையை நடத்திக்கிட்டு வர்றதாகவும் கடந்த 29ஆம் தேதி அதாவது 2 நாளைக்கு முன்னாடி தேவசகாயம் ஒரு துண்டு சீட்டில் எழுதப்பட்டு இருந்த அளவுகளை கொடுத்து சவப்பட்டி தயாரித்து கொடுக்கும்படி கேட்டதாகவும் அதன்படி அவர் தயாரித்து கொடுத்ததாகவும் சொன்னார். விவேக் சில வினாடிகள் யோசனையா இருந்துவிட்டு விஸ்வேஸ்வரனை ஏறிட்டான். சார், தற்கொலை பண்ணிக்க போகிற நபர் இப்படியெல்லாம் முன்னேற்பாடோடு தன்னுடைய அளவுகளை கொடுத்து ஒரு சவப்பட்டி தயாரிக்க சொல்வாரா என்ன? எனக்கும் அந்த சந்தேகம் வரப்போய்த்தான் ஜேம்ஸ் பிச்சையை உடனே வர சொல்லி இருக்கிறேன். இன்னும் 10 நிமிஷத்திலே வந்துடுறதாய் சொன்னார். சார், மரணத்துக்கு காரணம் பாய்சன் தானா? ஆமாம், பொட்டாசியம் சயனேட் பவுடர். ஃபாரன்சிக் கோவர்த்தன் உடனே வந்து பார்த்து எது மாதிரியான விஷயம்னு ஐடென்டிஃபை பண்ணி ஸ்பாட் ரிப்போர்ட் கொடுத்துட்டார். சார், தேவசகாயத்தோட ஃபேமிலி? தேவசாயத்தோட மனைவி லில்லி புஷ்பம் அவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடியே இவர்கிட்ட இருந்து லீகலாய் டைவர்ஸ் வாங்கி போயிட்டாங்க. இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு விசாரிக்கணும். தேவசகாயத்துக்கு சன்ஸ் டாட்டர்னு யாராவது? அவங்களுக்கும் நோ இஷ்யூஸ். விவேக்கின் புருவங்களை உயர்த்தினான். சார், தேவசகாயம் ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட்டில் தானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆமாம். அங்கே அவருக்கு என்ன டெசிக்னேஷன்? சீஃப் ஜெமாலஜிஸ்ட். விஸ்வேஸ்வரன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே இன்ஸ்பெக்டர் ஒருவர் பக்கத்தில் வந்து நின்றார். சார், இந்த ஆள் தான் ஜேம்ஸ் பிச்சை, தேவசகாயத்துக்கு சவப்பட்டி பண்ணி கொடுத்த நபர். விவேக்கும் விஸ்வேஸ்வரனும் திரும்பினார்கள். அந்த இளைஞன் நின்றிருந்தான். 30 வயது இருக்கலாம். வாரப்படாத தலை, கண்களில் போலீஸ் பயம், உலர்ந்து போன உதடுகள், நெற்றியும் மூக்கு நுனியும் வியர்வையில் மினுமினுப்போடு தெரிந்தது. விவேக் மெல்ல நடந்து அவன் அருகில் போய் நின்றான். ஜேம்ஸ் சார். மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டி கொண்டு போய் பெருக்கல் குறி போட்டு கொண்டான். எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ற? எது சார்? சவப்பட்டிகள் தயாரிக்கின்ற தொழிலைத்தான். 10 வருஷமாய் சார். என்னோட அப்பா சூசை இந்த தொழிலைத்தான் பண்ணிட்டு இருந்தார். அவர் இப்போ உயிரோடு இல்லை. +2 வரைக்கும் படிச்சிருக்கேன் சார். நல்ல வேலை எதுவும் கிடைக்காததினால் அப்பா செஞ்சிட்டு இருந்த வேலையே கண்டினியூ பண்ணிட்டேன். விவேக் சில வினாடிகள் மௌனமாயிருந்து விட்டு கேட்டான். தேவசகாயத்தை உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியாது சார். அப்படின்னா 29ஆம் தேதி தான் நீ அவரை பார்த்த? ஆமாம் சார். சவப்பட்டிக்கு ஆர்டர் கொடுத்தது அவர்தானா, இல்லை கூட யாராவது வந்தாங்களா? அவர் மட்டும்தான் சார் வந்தார். உன்கிட்ட அவர் பேச்சை எப்படி ஆரம்பித்தார்? சில அளவுகள் குறிக்கப்பட்டிருந்த ஒரு பேப்பர் தாளை என்கிட்ட நீட்டி இந்த அளவுகள் உள்ள சவப்பட்டி உடனடியாய் கிடைக்குமான்னு கேட்டார். நான் அந்த பேப்பர் தாளை வாங்கி பார்க்காமலேயே சவப்பட்டிகளை ரெடிமேடாய் தயார் பண்ணி வச்சுக்கிற பழக்கம் இல்லைன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு கேட்டார். சில அளவுகளோடு சவப்பட்டிகளை தயார் பண்ணி வச்சுக்கிட்டால் அந்த பெட்டி விற்பனையாகாத போது அவைகள் விற்பனையாகணுமே என்கிற நினைப்பில் யாராவது சாகக்கூடாதான்னு எண்ண தோன்றும். அது மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன். நான் அப்படி சொன்னதை அவர் பாராட்டினார். அதுக்கப்புறம் அவர் கொடுத்த அளவுகள் படி நீ சவப்பட்டி பண்ணி கொடுத்த, அப்படித்தானே? ஆமா சார். அந்த சமயத்தில் அவர் எது மாதிரியான மனநிலையில் இருந்தார்? சாதாரணமான மனநிலையில் தான் இருந்தார். அந்த சவப்பட்டி யாருக்கு, இறந்தது யாருன்னு நீ அவர்கிட்ட கேட்கலையா? கேட்கலை சார். ஆனா சொல்லு. நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு செல்போன் கால் வந்தது. அவர் கொஞ்சம் தள்ளி நின்று போய் பேசினார். என்ன பேசினார்? நான் சரியாய் கவனிக்கவில்லை சார். ஆனால் அவர் பேசின போது அவர் கோபமாய் குரலை உயர்த்தி பேசின அந்த வார்த்தைகள் என் காதில் விழுந்தது. எது மாதிரியான வார்த்தைகள் என்று உனக்கு இப்போ ஞாபகம் இருக்கா? ஜேம்ஸ் யோசிப்பாய் தன்னுடைய பின்னந்தலையை சொரிந்தான். நிதானமாய் யோசனை பண்ணி சொல்லு. ஏன்னா நீ சொல்ல போகிற விஷயங்களை வச்சுக்கிட்டு தான் தேவசகாயத்தோட மரணத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியும். அவர் கோபமாய் பல வார்த்தைகள் பேசினாலும் ஒரு வாக்கியம் மட்டும் என் மனசுக்குள் பதிஞ்சு போச்சு சார். என்ன அது? ஆரோக்கியம் கெட்டுப்போன உடம்போடு கூட ஒருத்தன் உயிர் வாழலாம். ஆனால் ஒழுக்கம் கெட்டுப்போன மனசோடு ஒருத்தன் ஒரு நாள் கூட உயிரோடு இருக்கக்கூடாது. இது தவிர வேற என்ன சொன்னார்? வேற ஒன்றும் சொல்லலை. 2 அல்லது 3 தடவை தான் இப்படி கோபப்பட்டு பேசினார். அப்புறம் பழையபடி நிதானமாயிட்டார்.
விவேக் மேற்கொண்டு பேசும் முன்பு அவனுக்கு பக்கவாட்டில் அந்த குரல் கேட்டது. சார். விவேக் திரும்பினான். அந்த நபர் கலங்கிய கண்களோடு தெரிந்தார். கம்மிப்போன குரலில் பேசினார். சார், ஐ ஆம் தியோடர். தேவசகாயம் என்னோட கசின் பிரதர். உங்ககிட்டேயும் மிஸ்டர் விஸ்வநாதன் சார் கிட்டேயும் ஒரு 2 நிமிஷம் பேசணும். அப்படி அந்த பக்கத்து ரூமுக்கு போயிடலாமா? விவேக் விஷ்ணுவிடம் திரும்பினான். விஷ்ணு, நீயும் ஒரு தடவை இந்த வீட்டை எஸ்ஓசி பண்ணி பார்த்து விடு. ஆல்ரெடி பாதி பார்த்துட்டேன் பாஸ், இப்போ கண்டினியூ பண்ணிடுறேன். விஷ்ணு சொல்லிவிட்டு நகர்ந்து போய்விட விவேக்கும் விஸ்வேஸ்வரனும் தியோடரிடம் திரும்பினார்கள். வாங்க போகலாம். பக்கத்து அறைக்குள் நுழைந்தார்கள். கதவை லேசாய் சாத்தி கொண்ட தியோடர் கண்களில் பளபளக்கும் நீரோடு பேச ஆரம்பித்தார். சார், நான் வாரத்துக்கு ஒரு தடவையாவது என்னோட கசின் பிரதர் தேவசகாயத்தை பார்த்து ஒரு 10-15 நிமிஷம் பேசிவிட்டு போவேன். காரணம், தன்னோட மனைவி பிரிஞ்சதிலிருந்தே அவர் ஒரு விரக்தி மனப்பான்மையில் இருந்தார். நான் இனி யாருக்காக வாழ வேணும், எதுக்காக சம்பாதிக்கணும் என்று மன வெறுத்து பேசுவார். நான் ஆறுதல் சொல்வேன். ஆனால் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவர் தன்னோட மன உறுதியை இழப்பார்னு நினைக்கவில்லை. விவேக் குறுக்கிட்டு கேட்டான். மிஸ்டர் தியோடர், தேவசகாயம் இப்படி இறந்து கிடந்ததை முதலில் பார்த்தது யாரு? நான் தான். நீங்க பார்க்கும்போது சவப்பட்டி திறந்திருந்ததா, இல்லை மேல்பலகையால் மூடப்பட்டிருந்ததா? திறந்துதான் இருந்தது. வாசல் கதவு தாளிடப்படாமல் வெறுமனே சாத்தப்பட்டு இருந்தது. நான் உள்ளே வந்து தேவசகாயத்தை அப்படியொரு நிலைமையில் பார்த்ததும் எனக்கு பெரிய அதிர்ச்சியாய் இருந்தது. அக்கம் பக்கத்து வீடுகளில் எதுவும் இல்லாததினால் விஷயத்தை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. ஒரு வாராய் மனசை தேத்திக்கிட்டு விஸ்வேஸ்வரன் சாருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னேன். அவரும் உடனடியாய் புறப்பட்டு வந்து விட்டார். சரி, தனியா ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே? ஆமா என்று சொன்ன தியோடர் தன் கையில் வைத்திருந்த செல்போனின் வாட்ஸ்அப்பை உயிர்ப்பித்து அதில் பதிவாகியிருந்த தேவசகாயத்தின் போட்டோவையும் அதற்கு கீழே பதிவாகியிருந்த ஆடியோவையும் காட்டினார். சார், இந்த 2 பதிவுகளும் என்னோட வாட்ஸ்அப்புக்கு இப்போதான் வந்தது. இதையும் தேவசகாயம் எனக்கு அனுப்பியிருக்கார். அதாவது 6 மணி நேரத்துக்கு முன்னாடி அனுப்பினது இப்போத்தான் என்னோட செல்போனுக்கு அப்லோட் ஆகியிருக்கு. விவேக் அவரிடம் இருந்த செல்போனை வாங்கி கொண்டே கேட்டான். ஆடியோவில் யாரோட வாய்ஸ்? தேவசகாயம்தான் பேசியிருக்கார். ஆன் பண்ணி பாருங்க சார். விவேக் ஆடியோவின் பாக்ஸில் இருந்த முக்கோணத்தை தன் ஆட்காட்டி விரலால் மெல்லத் தொட்டான். ஆடியோ உயிர்ப்பித்தது. அழுகையும் விரக்தியும் கலந்த குரல் ஒலித்தது. தியோடர், நான் தேவசகாயம். இப்போ நான் பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷங்கள் தான் என் வாழ்க்கையோட கடைசி நிமிஷங்கள். எனக்காக நானே ஆர்டர் கொடுத்து பண்ணிக்கிட்ட சவப்பட்டிக்குள்ளே படுத்து செல்ஃபி எடுத்துக்கிட்ட பின்னாடி உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்னோட மனைவி என்னை விட்டு போன பின்னாடி நீ ஒருத்தன் தான் என்னை வந்து வாரம் தவறாமல் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு இருந்த. இனிமேல் உனக்கு அந்த வேலையும் இல்லை. நான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லை. ஜெமாலஜிஸ்ட் ஸ்காலர் என்கின்ற கெஜஸ்டட் போஸ்டில் நான் இருந்தாலும் மனசுக்குள்ளே சந்தோஷம் இல்லை. ஏதோ ஒரு வெறுமை. இந்த உலகத்தில் நான் ஒருத்தன் மட்டுமே இருக்கிற மாதிரியான ஒரு பயம். நேற்று ராத்திரி தான் தற்கொலை பண்ணிக்கிற முடிவுக்கு வந்தேன். ஆனால் 2 நாளைக்கு முன்னாடியே சவப்பட்டி ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டேன். என்னோட மரணத்துக்கு யாரும் காரணம் இல்லை. என்னை படைச்ச அந்த இறைவன் மட்டுமே காரணம். என்னுடைய செல்போன் போலீஸ்காரரின் கைகளுக்கு கிடைத்தால் அதை வைத்து கொண்டு விசாரணை என்கின்ற பெயரில் எனக்கு தெரிந்தவர்களை எல்லாம் டார்ச்சர் செய்வார்கள் என்பதால் என் செல்போனை பெட்ரோலில் நனைத்து எரித்து சாம்பலாக்கி விட்டேன். ஆடியோ வாய்ஸ் நின்று போக விவேக் தியோடரை ஏறிட்டார். இது தேவசகாயத்தோட குரல் தானா? அவரோட குரல் தான். நான் 2-3 தடவை கேட்டு பார்த்து விட்டேன். 6 மணி நேரத்துக்கு முன்னாடி தேவசகாயம் சவப்பட்டிக்குள்ளே படுத்து செல்ஃபி எடுத்து தன் போட்டோவையும் தான் பேசின ஆடியோவையும் உங்க செல்போனுக்கு அனுப்பியிருக்கார். ஆனா உங்க செல்போன்ல அது அப்லோட் ஆக இவ்வளவு நேரமாகி இருக்கு. என்ன காரணம்? கொஞ்ச நாளாகவே என்னோட செல்ஃபோன் சரியாக ஒர்க் ஆகிறதில்ல சார். 2 தடவை சர்வீஸ் கொடுத்து பார்த்து விட்டேன். அவர்களும் சர்வீஸ் பண்ணி பார்த்து விட்டு ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் மாற்றிக்கும்படியாய் சொன்னாங்க. விவேக் செல்போனில் வாட்ஸ்அப்பில் பதிவாகியிருந்த ஃபோட்டோவை உன்னிப்பாய் சில வினாடிகள் பார்த்துவிட்டு தியோடரிடம் கேட்டான். சவப்பட்டிக்குள்ளே படுத்துக்கிட்டு தேவசகாயம் எடுத்துக்கிட்ட செல்ஃபி ஃபோட்டோவை பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? நீங்கள் கேட்கிற கேள்வி எனக்கு புரியலை சார். இந்த ஃபோட்டோவை பார்த்தால் செல்ஃபி எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ மாதிரி தெரியலை.
எப்படி சார் சொல்றீங்க? சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த போட்டோவை இன்னொரு தரம் பாருங்க. அத்தியாயம் 6. சரியாய் நள்ளிரவு 12 மணிக்கு ஹைதராபாத் விமான நிலையத்தில் இருந்து டெல்லி செல்லும் அந்த விமானம் டேக் ஆஃப் ஆயிற்று. அது இரவு நேர விமானம் என்பதால் பெரும்பாலான இருக்கைகள் காலியாக இருந்தன. ஜீவன் முட்டை வடிவ ஜன்னலோரமாய் உட்கார்ந்து கீழே லட்சக்கணக்கான வெளிச்ச பொட்டுகளோடு தெரிந்த ஹைதராபாத் நகரத்தை பார்த்தான். விமானம் மெல்ல மெல்ல உயரத்தை அதிகப்படுத்தி கொண்டு வழக்கமான உயரத்துக்கு வந்ததும் ஒரு ராட்சச வண்டி ரீங்காரத்தோடு பறக்க ஆரம்பித்தது. எக்ஸ்கியூஸ் மீ, தேன் மற்றும் பலாச்சுளையின் காம்பினேஷனோடு ஒரு குரல் கேட்டது. ஜீவன் ஜன்னலினின்றும் திரும்பினான். அந்த ஏர் ஹோஸ்டஸ் ஒரு மெழுகு பொம்மையைப் போல் தெரிந்தாள். பென்சில் தீட்டிய புருவங்களோடும் அடர்த்தியான சிவப்பு லிப்ஸ்டிக் பூச்சு உதடுகளோடும் பார்வைக்கு கிடைத்தாள். உதட்டில் உறைந்து போன ஒரு பெரிய புன்னகை. எஸ் என்றான் ஜீவன். ஹேவ் சம் ஹாட் ட்ரிங்க்ஸ்? ஷூர். வாட் யூ வாண்ட்? Could you serve me a cup of black coffee? Why not? Certainly. ஈறு தெரிய சிரித்தவள் போக திரும்பினாள். 1 minute. மறுபடியும் திரும்பினாள். என்ன என்பது போல் ஜீவனை பார்த்தாள். ஒரு சின்ன தகவல் வேண்டும். இப்போது விமானத்தில் எத்தனை பயணிகள் இருக்கின்றார்கள் என்று சொல்ல முடியுமா? அவள் தலையை சாய்த்து சிரித்தாள். தாராளமாய். இப்போது விமானத்தில் 137 பயணிகள் இருக்கின்றார்கள். 250 பேர் பயணம் செய்யக்கூடிய விமானம் இது. தேங்க்யூ. பிளாக் காஃபி எப்போது கிடைக்கும்? 5 நிமிடம் சொல்லி சிரித்து சென்றவள் 4 நிமிடத்தில் கையில் ஒரு ட்ரேயுடன் வந்தாள். ட்ரேயின் மையத்தில் கப் அண்ட் சாசர். ப்ளீஸ் ஹேவ் இட். குனிந்து ட்ரேயை நீட்டினாள். ஜீவன் தன் கையை உயர்த்தி ட்ரேயின் மேல் இருந்த காகிதத்தை வைத்தான். ஏர் ஹோஸ்டஸ் புருவம் சுருக்கினாள். என்ன இது? கேள்வி கேட்காதே. அது ஒரு லெட்டர். எடுத்து படி. அவள் குழப்ப பார்வையோடு அந்த காகித துண்டை எடுத்து படித்தாள். நான் நினைத்தால் இந்த வினாடியே விமானத்தை நடுவானில் சின்ன சின்ன துணுக்குகளாக சிதறிக்கடிக்க முடியும். இந்த நிமிஷத்திலிருந்து நீ என்னோடு ஒத்துழைக்க வேண்டும். எனக்கு பக்கத்தில் வந்து உட்கார். நீ தாமதித்தாலோ என்னை காட்டி கொடுக்க முயற்சி செய்தாலோ நான் உட்பட யாரும் உயிரோடு இருக்க முடியாது. என் கையில் இருப்பது செல்போன் இல்லை. HID. அதன் விரிவாக்கம் ஹாலோகிராம் இன்விசிபிள் டைனமைட். இதில் இருக்கும் 0 பட்டனை நான் 3 முறை தொட்டால் போதும். விமானம் ஒரு நெருப்பு கோலமாய் மாறும். பூமியில் விழும்போது அது ஒரு சாம்பல் மேடாக மாறும். காகிதத்தில் எழுதப்பட்டிருந்த வரிகளை படித்த ஏர் ஹோஸ்டஸ் முகம் வெளிரி போனவளாய் ஜீவனின் வலது பக்க கையை பார்த்தாள். அவனுடைய கையில் அந்த ஸ்லிம் செல்போன் இடம் பிடித்திருக்க, செல்போனின் திரையில் 0 என்று சிவப்பு நிறத்தில் இரத்த புள்ளியாய் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 7. தியோடர் அந்த வாட்ஸ்அப் போட்டோவை பார்த்து கொண்டிருந்து விட்டு விவேக்கை ஏறிட்டு மறுபடியும் அதே தயக்கத்தோடு கேட்டார். இது தேவசகாயம் செல்ஃபி எடுத்துக்கிட்ட போட்டோ மாதிரி தெரியலன்னு எப்படி சார் சொல்றீங்க? ஒருத்தர் தன்னைத்தானே செல்ஃபி எடுத்துக்கிட்டா அவரோட 2 தோள்பட்டைகளில் ஏதாவது ஒரு தோள்பட்டை மேல் நோக்கி உயர்ந்து இருக்குமா இல்லையா? ஆமா. இப்ப சவப்பட்டிக்குள்ளே படுத்து இருக்கிற தேவசகாயத்தை பாருங்க. எந்த தோள்பட்டை உயர்ந்திருக்கு? 2மே இல்லை சார். அப்புறம் எப்படி தேவசகாயம் தன்னை செல்ஃபி எடுத்திருக்க முடியும்? அப்படி அவர் ஆடியோவில் பேசி இருக்காரே, அந்த செல்ஃபியே பொய்யா இருக்கும் போது அந்த ஆடியோ வாய்ஸ் மட்டும் எப்படி உண்மையா இருக்க முடியும்? இது தேவசகாயம் குரல் தான் சார். அவர் குரலாய் யாரோ பேசி இருக்காங்க. விஸ்வேஸ்வரன் குறுக்கிட்டு கேட்டார். விவேக், அதை நீங்க மிமிக்ரின்னு சொல்ல வர்றீங்களா? இல்லை சார், யாரோ வாய்ஸை சின்சனைஸ் யூஸ் பண்ணி தேவசகாயம் மாதிரி பேசி இருக்கணும். ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவசகாயம் மரணம் தற்கொலை கிடையாது, மர்டர். நோ டவுட் சார். சந்தேகமே வேண்டாம். இதை தற்கொலை மாதிரி காட்ட ரொம்பவே முயற்சி பண்ணியிருக்காங்க. தியோடர் அவசரமாய் குறுக்கிட்டார். சார், தேவசகாயத்தை கொலை செய்கிற அளவுக்கு அவருக்கு விரோதிகள் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அவர் ரொம்பவும் நல்லவர், அப்படித்தானே? ஆமாம் சார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தியோடர்? இந்த காலத்துல நல்லவங்களுக்குத்தான் விரோதிகள் அதிகம். பட் அந்த விரோதி யாருங்கிறதை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். விவேக் சொல்லி கொண்டிருக்கும் போதே விஷ்ணு தயக்கமாய் நடந்து வந்து பக்கத்தில் நின்றான். என்ன விஷ்ணு, சீன் ஆஃப் கிரைம் பார்த்தியா? பார்த்தேன் பாஸ். ஆனால் தப்பான இடத்துல சீன் ஆஃப் கிரைம் பார்த்துட்டு இருக்கோம். நாம பார்க்க வேண்டிய இடமே வேற. என்ன சொல்ற? விஷ்ணு விவேக்கை நெருங்கி யாருக்கும் கேட்டு விடாத தோணியில் அது எந்த இடம் என்பதை சொல்ல விவேக்கின் முகப்பரப்பு முழுவதும் ஆச்சரியம் பரவியது. நிஜமாவா?
இதுக்கெல்லாம் நான் கற்பூரமேத்தி சத்தியம் பண்ண முடியாது பாஸ். என்னோட 7ஆம் அறிவுக்கு தோணினதை சொன்னேன். பக்கத்துல சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இருக்கார். அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு புறப்படுங்க. கடமை என்னை ரொம்பவுமே டிஸ்டர்ப் பண்ணுது. விவேக் விஸ்வேஸ்வரனிடம் திரும்பி விஷ்ணு சொன்ன விஷயத்தை சொல்ல அவர் இஸ் இட் என்று பெரியதாய் ஆச்சரியம் காட்டிவிட்டு ப்ரொசீட் என்றார். அத்தியாயம் 8. ஜீவன் தன்னுடைய உதட்டில் இருந்த புன்னகையை சிதைக்காமல் அந்த ஏர்ஹோஸ்டஸை பார்த்தான். என்ன, ஃப்ளைட் இப்போது எது மாதிரியான ஆபத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாயா? அவள் வியர்த்து வழிந்து கொண்டு புரிகிறது என்றாள். உன்னுடைய பெயர் என்ன? பிரதிபா. சொந்த ஊர் ஹைதராபாத். வயது 21. வாழ வேண்டிய வயசு. எனக்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்தால் உன்னையும் காப்பாற்றி கொண்டு இந்த விமானத்தையும் காப்பாற்றி விடலாம். உனக்கு இப்போது என்ன வேண்டும்? முதலில் எனக்கு பக்கத்தில் வந்து உட்கார் பிரதிபா. இது நின்று கொண்டே பேசக்கூடிய விஷயம் அல்ல. உன் அருகில் நான் உட்கார்ந்தால் மற்ற விமான பயணிகளுக்கு சந்தேகம் வரும். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த விமானத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் விஷயம் என்ன என்பது புரிந்துவிடும். முதலில் நீ உட்கார். பிரதிபா விமானத்தில் பரவியிருந்த ஏசியின் ஜில்லிப்பிலும் வியர்த்து வழிந்து கொண்டே ஜீவனுக்கு அருகில் இருந்த காலி இருக்கையில் உட்கார்ந்தாள். அவளுடைய வலுவழுப்பான தோள் மீது கையை வைத்தபடி ஜீவன் மெல்ல பேச்சை ஆரம்பித்தான். இந்த விமானம் டெல்லிக்கு இன்னமும் 2 மணி நேரத்திற்குள் போய் சேர்ந்துவிடும் இல்லையா? ஆமாம், அப்படி போய் சேரக்கூடாது. இந்த விமானம் ஆக்ரா ஏர்போர்ட்டில் இறங்க வேண்டும். எதற்கு? விமானம் ஆக்ரா ஏர்போர்ட்டில் இறங்கியனும் காரணம் சொல்வேன். காக்பிட்டில் இருக்கும் பைலட்டோடு தொடர்பு கொண்டு பேசும் வயர்லெஸ் போன் உன்னிடம் இருக்கிறது அல்லவா? ஆமாம். அந்த வயர்லெஸ் போனை எடுத்து விமானியோடு தொடர்பு கொள். விவரத்தை சொல். பிரதிபா தயங்க ஜீவன் அவளுடைய தோள்பட்டையை சற்றே இறுக்கி பிடித்தான். இதோ பார், எனக்கு இனிமேல் எல்லா விஷயங்களும் இம்மி பிசகாமல் ஒழுங்காய் நடந்து முடிய வேண்டும். நான் எதை சொன்னாலும் அந்த விஷயம் யாரிடம் போய் சேர வேண்டுமோ அவரிடம் போய் சேர வேண்டும். உன் வயர்லெஸ் போனை எடுத்து பைலட்டிடம் பேசு. அந்த பைலட் பெயர் என்ன? வைபவ். கோ பைலட் பெயர் ஹரிதேவ். வைபவிடம் பேசு. விமானம் இப்போது எப்படிப்பட்ட ஆபத்தில் இருக்கின்றது என்பதை எடுத்து சொல்லி விமானம் டெல்லி போய் சேர்வதற்கு முன்பாக ஆக்ரா ஏர்போர்ட்டில் இறங்க வேண்டும் என்பதை தெரியப்படுத்து. பயமாய் தலையசைத்த பிரதிபா தன் இடுப்பு பகுதியில் இருந்த அந்த வயர்லெஸ் போனை எடுத்து காதுக்கு ஒற்றினாள். உலர்ந்து போன லிப்ஸ்டிக் உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டு சன்னமான நடுக்கமான குரலில் பேச ஆரம்பித்தாள். கேப்டன். எஸ். காக்பிட்டில் இருந்த வைபவின் குரல் உற்சாகமாய் ஒலித்தது. கேப்டன், நவ் வி ஆர் இன் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். விமானம் இப்போது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. நீ என்ன சொல்கிறாய் பிரதிபா? மறுமுனையில் வைபவ் வெகுண்டான். ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி என்று சொன்ன பிரதிபா ஜீவனின் அதிரடியான நடவடிக்கையை பற்றி சொன்னாள். மறுமுனையில் வைபவ் வெடித்தான். வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? இது என்ன பஸ்ஸா காரா அவன் சொன்ன இடத்தில் கொண்டு போய் நிறுத்துவதற்கு? யார் அவன்? கேப்டன், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். அந்த நபர் சொன்னபடி கேட்காவிட்டால் விமானம் ஒரு நெருப்பு பந்தாய் மாறக்கூடிய அபாயம் இருக்கின்றது. அவனிடம் போனை கொடு, நான் பேசுகின்றேன். பிரதிபா ஜீவனிடம் கை நடுக்கத்தோடு வயர்லெஸ் போனை நீட்டினாள். கேப்டன் உன்னிடம் பேச வேண்டுமாம். ஜீவன் வாங்கி காதுக்கு ஒற்றி சிரித்தான். வணக்கம் கேப்டன், இது உங்களுக்கு ஒரு மோசமான இரவு. யார் நீ? உனக்கு என்ன வேண்டும்? ஆக்ரா ஏர்போர்ட்டில் விமானம் இறங்கியதும் என்னுடைய தேவையை சொல்வேன். அதுவரைக்கும் பொறுமை. இந்த விமானம் ஆக்ரா ஏர்போர்ட்டில் இறக்க முடியாது. ஏன்? ரன்வேயின் நீளம் போதாது. இந்த கதையெல்லாம் என்னிடம் எடுபடாது. சிறிது எச்சரிக்கையோடு செயல்பட்டால் விமானத்தை பத்திரமாய் கீழே இறக்க முடியும். நோ ஆர்கியூமெண்ட்ஸ் வித் மீ. நான் சொன்னபடி நடந்து கொண்டால் இந்த விமானம் பத்திரமாய் டெல்லி போய் சேரும். இல்லாவிட்டால் நடுவானத்தில் 1000 துணுக்குகளாய் நெருப்பு பொறிகளோடு சிதறும். மறுமுனையில் அமைதி. என்ன கேப்டன், மௌனமாகிவிட்டீர்கள்? ஏர்போர்ட்டில் இருக்கும் அதிநவீன பாதுகாப்பு சாதனங்களை மீறி இவன் எப்படி டைனமைட்டோடு விமானத்துக்கு வந்தான் என்று யோசிக்கின்றீர்களா? உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். நான் ஏர்போர்ட்டுக்குள் நுழையும் போது என்னிடம் டைனமைட் கிடையாது. என்னை ஸ்கேனிங் செய்யும் போதும் டைனமைட் இல்லை. ஆனால் விமானம் டேக் ஆஃப் ஆகி பறக்க ஆரம்பித்ததுமே இந்த விமானத்துக்குள்ளேயே ஒரு 10 நிமிஷ நேரத்தில் HID டைனமைட்டை உருவாக்கி விட்டேன்.
HID என்கிற எழுத்துக்களின் விரிவாக்கம் ஹாலோகிராம் இன்விசிபிள் டைனமைட். இந்த டைனமைட் இப்போது யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் விமானத்துக்குள்ளேயே ஒரு பலூன் போல் அலைந்து கொண்டு இருக்கின்றது. நான் இந்த வினாடி நினைத்தாலும் இந்த இன்விசிபிள் டைனமைட்டை வெடிக்க வைக்க முடியும். நான் இப்படி சொல்வதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் விமானத்தை செலுத்தும் பயணி கோ-பைலட்டிடம் கொடுத்துவிட்டு என்னிடம் வாருங்கள். அல்ட்ரா ரெட் ஸ்பெக்ஸ் தருகின்றேன். கண்களில் பொருத்தி கொண்டு பாருங்கள். காற்றடித்த ஒரு பலூன் போல் அந்த HID டைனமைட் விமானத்துக்குள் வட்டமடித்து கொண்டிருப்பதை பார்த்து விபரீதத்தின் வீரியம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்வீர்கள். நான் உடனே வருகின்றேன். குரலில் பயம் தெரிகின்றது. வாருங்கள். ஜீவன் ஒரு கோணல் சிரிப்போடு பேசிவிட்டு வயர்லெஸ் போனை அணைத்தான். அத்தியாயம் 9. அதோ அதுதான் சார் என் வீடு என்றான் ஜேம்ஸ் பிச்சை. விவேக் தன் காரின் வேகத்தை குறைத்து அந்த பழங்கால வீட்டுக்கு முன்பாய் நிறுத்தினான். காரின் பின் சீட்டில் உட்கார்ந்திருந்த விஷ்ணு முதல் நபராய் கீழே இறங்கினான். சூசை டிம்பர் மார்ட் என்கிற ஆங்கில எழுத்துக்கள் பெயிண்ட் உதிர்ந்து போன பெயர் பலகையில் பிடிவாதமாய் ஒட்டி கொண்டிருக்க, பின்புறம் இருந்த ஆஸ்பெஸ்டஸ் செட்டுக்கு கீழே பெரிய பெரிய மரத்துண்டுகள் வரிசையாய் அடுக்கி வைக்கப்பட்டு இருந்தன. ஜேம்ஸ் பிச்சை முன்னதாய் போய் வீட்டின் கதவை திறந்து வைத்தான். விவேக்கும் விஷ்ணுவும் படிகளேறி உள்ளே போக, நான் என்றும் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வாசகத்தோடு இயேசு பெருமான் ஒரு ஆட்டுக்குட்டியோடு காலண்டரில் புன்னகை பூத்தார். சுவரோரமாய் சவப்பெட்டிகள் செய்வதற்கு தேவையான மரப்பலகைகள் கருப்பு பெயிண்ட் அடிக்கப்பட்டு அவைகள் காய்வதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. விவேக் பார்வையை சுழற்றி கொண்டே கேட்டான். ஜேம்ஸ், இந்த வீட்டில் 2 ரூம் தான் இருக்கும் போல? ஆமாம் சார், உள்ளே இருக்கிறது சமையலறை. நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? நான் கல்யாணம் பண்ணிக்க தயார்தான் சார். ஆனால் எனக்கு பொண்ணு கொடுக்கத்தான் யாரும் தயாராயில்லை. நான் பண்ணுற தொழில் பொண்களுக்கு பிடிக்கிறதில்லை. விஷ்ணு குறுக்கிட்டான். பொய் பேசுகிற ஆண்களையும் பெண்களுக்கு பிடிக்காது என்கிற விஷயம் உனக்கு தெரியுமா ஜேம்ஸ்? அவன் திடுக்கிட்டான். சார், என்ன அப்படி பார்க்குற? சார், நீங்க என் மேலே ஏதோ சந்தேகப்பட்டு பேசுற மாதிரி இருக்கு. இதோ பார் ஜேம்ஸ், தேவசகாயம் தற்கொலை பண்ணிக்கிட்டாரா இல்லை கொலை செய்யப்பட்டாரான்னு கண்டுபிடிக்க வேண்டியது முக்கியமான வேலையா இல்லையா? ஆமாம் சார். அதுக்காகத்தானே உன்னோட ஒத்துழைப்பு வேணும். நான் தான் நீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டேனே. அந்த பதில்கள் உண்மையான பொய்யான்னு உனக்கு மட்டும்தானே தெரியும். நான் சொன்னதெல்லாம் உண்மை சார். விவேக் மெல்லச் சிரித்தான். அப்படியா? சரி, அப்ப அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடுவோம். உன்னோட செல்போனை கொடு. அது எதுக்கு சார்? இன்னைக்கு காலையிலிருந்து உனக்கு யார் யார் ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கத்தான். காலையிலிருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும், கேரளாவிலிருந்து டிம்பர் மாஸ்டர் வியாபாரிகள் 2 பேரும் ஃபோன் பண்ணியிருக்காங்க. கடைசியாய் ஃபோன் பண்ணினது யாரு? அது வந்து இப்போது ஜேம்ஸ் பிச்சையின் முகத்தில் வியர்வை அரும்பி மின்னியது. ஃபோனை கொடு. விஷ்ணு அவனிடமிருந்து செல்போனை பறிக்காத குறையாய் வாங்கி கொண்டான். ஃபோனை உயிர்ப்புக்கு கொண்டு வந்து கான்டாக்ட் ஆப்ஷனுக்கு லாக்ஸ் என்ற பளிச்சிட்ட வார்த்தைக்கு மேல் ஆட்காட்டி விரலை வைத்தான். டிஸ்பிளேயில் விவரம் வந்தது. ஒரே நம்பர் 2 தடவை மிஸ்ட் கால்களாய் வந்து திரும்பி போயிருந்தது. விஷ்ணு அந்த நம்பரை ஜேம்ஸிடம் காட்டி கேட்டான். இது யாரோட நம்பர்? ஜேம்ஸ் பார்த்துவிட்டு, தெரியல சார், யாரோ புதுசா கால் பண்ணி இருக்காங்க போலிருக்கு. இந்த நம்பர் எனக்கு புதுசா இருக்கு என்றான். இது புது நம்பரா இல்லை உனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச நம்பரான்னு இப்ப பார்த்துடலாமா? சொன்ன விஷ்ணு அந்த மிஸ்ட் காலை அழைப்பாக மாற்றினான். ஸ்பீக்கரை ஆன் செய்து விட்டு காத்திருக்க மறுமுனையில் ரிங் போயிற்று. 10 வினாடிகளுக்கு பிறகு மறுமுனையில் இருந்து ஒரு பெண் குரல், என்ன ஜேம்ஸ், அங்கே நிலைமை எப்படி போயிட்டு இருக்கு? நான் 2 தடவை உனக்கு ஃபோன் பண்ணினேன், நீ உடனே கட் பண்ணிட்ட. ஏதாவது பிரச்சனையா? ஃபோனை உடனே கட் செய்தான் விஷ்ணு. இப்ப என்ன சொல்ற ஜேம்ஸ்? இவ்வளவு உரிமையோடு உன்னோடு பெயரை சொல்லி அழைக்கின்ற அந்த பெண் உனக்கு தெரியாதவளாய் இருக்க முடியாது. தேவசகாயம் வீட்டில் நான் சீன் ஆஃப் கிரைம் பார்த்துட்டு இருந்த போது உன்னோட பேண்ட் பாக்கெட்டில் இருந்த செல்போன் வைப்ரேஷனில் 2 முறை அதிர்ந்தது. நீ உடனே போனை எடுத்து பார்த்து விட்டு அதே நிமிஷம் கட் பண்ணின. அந்த செய்கையிலும் நீ பார்த்த பார்வையிலும் ஒரு திருட்டுத்தனம் தெரிஞ்சது. அதுதான் சீன் ஆஃப் கிரைம் பார்க்க உன்னோட வீட்டுக்கு வந்துட்டோம். போலீஸ் விசாரணையை ஆரம்பிக்கலாமா? ஜேம்ஸ் பிச்சை இப்போது அரண்டு போனவனாய் விவேக்கை பார்த்து கும்பிட்டான். 2 விழிகளிலும் பயம் நிரம்பி தெரிந்தது. நான் உண்மையை சொல்லிடுறேன் சார்.
சொல்லு. இப்ப போன்ல பேசின அந்த பெண் யாருன்னு எனக்கு தெரியாது. கடந்த ஒரு வாரமாய்த்தான் என் கூட பேசுறா. அவ எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது. போன வாரத்துல ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, ஜேம்ஸ், இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் இந்த சவப்பட்டி தயாரிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்க போற? சிட்டியில் ஒரு பெரிய ஃபர்னிச்சர் மார்ட் வச்சு லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிற ஆசை உனக்கு இல்லையா? அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு அமைச்சாத்தான் உனக்கு பொண்ணு கொடுக்க நான் நீன்னு போட்டி போட்டுக்கொண்டு வருவாங்க. நீ வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு தேவையான வேலைகளை நாளை நான் ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கு அடையாளமாய் உன்னோட டிம்பர் மாட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு திட்டு மேல் கருப்பு பேக்கை வச்சிருக்கேன். அதை திறந்து பாரு. 5 லட்சம் ரூபாய் இருக்கும். இது முதல் தவணை பணம். 2வது தவணை பணம் 5 லட்சம் ரூபாய் இன்னும் 3 நாளில் அதே திட்டு மேல் உட்கார்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் நான் சொல்லுற வேலையை செஞ்சு முடிச்சால் ஒரு பெரிய தொகை உன்னோட கைக்கு வரும். சொன்ன மாதிரியே 3 நாளில் பணம் 5 லட்சம் வந்ததா? வந்தது சார். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? 2 நாளைக்கு முன்னாடி அந்த பெண் ஃபோன் பண்ணி, போலீஸ் உன்கிட்ட விசாரணைக்கு வந்து தேவசகாயம் என்பவரோட மரணத்தை பற்றி கேள்வி கேட்பாங்க. அந்த சமயத்தில் நீ தேவசகாயம் வந்து சில அளவுகளை உன்கிட்ட கொடுத்து சவப்பட்டி தயாரிக்கும்படியாய் ஆர்டர் கொடுத்ததாய் சொல்லணும்னு சொன்னா. நான் முதல்ல மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் அவ ஒரு விடல ஒரு மிரட்டல் கேட்டதும் அரண்டு போயிட்டேன். என்ன மிரட்டல்? நான் சொன்னபடி நீ கேட்காத பட்சத்தில் உன் சவப்பட்டியின் ஆர்டரை நான் உனக்கே கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்குள்ளே நீ படுத்து கர்த்தரின் நித்திரைக்குள்ளே அடங்கி போக வேண்டியிருக்கும். உனக்கு எப்படி வசதி? சவப்பட்டிக்குள்ளே படுத்து மண்ணுக்குள்ளே போக போறியா? இல்லை, நான் சொல்றபடி கேட்டு புத்திசாலித்தனமாய் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நடத்த தயாராக போறியா? இந்த மிரட்டலை கேட்டதும் நீ பயந்துட்ட. ஆமா சார். எதுக்காக இதெல்லாம்னு நீ கேட்கலையா? கேட்டேன் சார். அதுக்கு அந்த பொண்ணு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், தெரிஞ்சுக்கவும் ஆசைப்படாதே, சொல்லுற வேலையை மட்டும் பண்ணிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டுருன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா. நீ எப்ப சொன்னதெல்லாம் உண்மைதானே? எந்த ஒரு பொய்க்கலப்பும் இல்லையே? சார், நீங்க உண்மையை துல்லியமாய் கண்டுபிடிச்ச பிறகு நான் இன்னமும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? நடந்ததை எல்லாம் சொல்லிவிட்டேன் சார். பொண்ணோட நம்பர் இருக்கு. அதை வச்சு அவ யாருன்னு கண்டுபிடிச்சு. அது சாத்தியம் கிடையாது ஜேம்ஸ். இது ஒரு ஃபேக் சிம் கார்டு. இந்த நேரம் இந்த பொண்ணு உஷாராயிருப்பா. வேணுமுன்னா இந்த நம்பருக்கு கால் கொடுத்து பாரு. ஜேம்ஸ் பிச்சை தன் செல்போனை எடுத்து அந்த எண்ணுக்கு அழைப்பு கொடுத்தான். உடனே ஒரு ரெக்கார்டட் வாய்ஸ் வந்தது. நீங்கள் அழைத்த எண் தற்போது உபயோகத்தில் இல்லை. விவேக் தன் தோள்களை ஜர்க் செய்து உதட்டை பிதுக்க விஷ்ணு சொன்னான். நாம் என்ன நினைத்தோமோ அது நன்றாகவே நடந்தது சார். இந்த விஷயத்தில் நாம் இனிமேல் எப்படி நடந்துக்கணும்? அந்த பொண்ணு இனிமேல் உனக்கு ஃபோன் பண்ண வாய்ப்பு இல்லை. போலீஸில் நீ எல்லா உண்மைகளையும் சொல்லிவிட்டதால் உன்னோட உயிருக்கு ஆபத்து ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. 10 நாளைக்கு நீ தலைமறைவாய் இருக்கணும். உனக்கு சொந்த ஊர் எது? தூத்துக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற சிலுவையாபுரம் கிராமம் சார். நீ அங்கே போயிரு. சார், எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதே. அவங்க யாருன்னு உனக்கு தெரியாததுனால் உன்னை பத்தி அவங்க அவ்வளவா கவலைப்பட மாட்டாங்க. விவேக் சொல்லிவிட்டு விஷ்ணுவிடம் திரும்பினான். இனி நமக்கு இங்கே வேலை இல்லை விஷ்ணு, புறப்படு. இருவரும் வீட்டை விட்டு வெளியே வந்து காரை நோக்கி போனார்கள். கார் புறப்பட்டு பார்வையிலிருந்து மறையும் வரை உன்னிப்பாய் பார்த்து கொண்டிருந்த பிச்சை அதற்கு பிறகு தன் இடது கை மணிக்கட்டில் இருந்த அந்த வாட்சின் கண்ணாடி பரப்பை தேய்த்தான். இது ஒரு செல்போன் உருமாறியது. கான்டாக்ட்ஸை காணில் ஒரு நம்பரை தேடி பிடித்து மெல்லிய குரலில் பேசினான். 2 துப்பறியும் புலிகளும் பூனைகளாய் மாறி போயிட்டாங்க. மறுமுனை கேட்டது. நீ சொன்னதை நம்பிட்டாங்களா? நம்பிட்டாங்க. இனிமேலாவது ஜாக்கிரதையா இரு. என்னோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுமாம். அதனால என் கிராமத்துக்கு போய் 10 நாள் தலைமறைவாய் இருக்க சொல்றாங்க. அவங்களோட ஆசையை ஏன் கெடுக்கணும்? போய் 10 நாள் தங்கி கோழி மீன்னு சாப்பிட்டு உடம்பை தேத்திக்கிட்டு வா. அதுக்குள்ளே இங்கே எல்லா விஷயங்களும் நடந்து முடிஞ்சிடும். எனக்கு பேசின பணம் சரியான நேரத்துக்கு வரும். நீ முதல்ல ஊருக்கு கிளம்பு. இதோ கிளம்பிட்டேன் சொன்ன ஜேம்ஸ் பிச்சை அடுத்த 10 நிமிஷத்துக்குள் தன்னுடைய துணிமணிகளை எடுத்து ஒரு சூட்கேஸில் திணித்து கொண்டு வீட்டை பூட்டி விட்டு வெளியே வந்தான்.
தெருமுனைக்கு வந்து ஒரு ஆட்டோவை பிடித்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் என்று சொல்லிவிட்டு சாய்ந்து உட்கார்ந்தான். ஆட்டோ ஒரு 100 அடி தூரம் நகர்ந்து இருக்கும். அதன் வேகம் சட்டென்று குறைந்தது. என்னாச்சு டிரைவர்? ஆட்டோவை யாரோ நிப்பாட்டுறாங்க. ஜேம்ஸ் பிச்சை வெளியே தலையை நீட்டி பார்த்தான். விஷ்ணு நின்றிருந்தான். சார், நீங்களா? நானே தான். என்னோட பாஸுக்கு வேறொரு அவசர வேலை இருக்குன்னு என்னை இறக்கி விட்டுட்டு போயிட்டார். நான் போக வேண்டிய இடத்துக்கு ஒரு ஆட்டோவை தேடிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீயே ஆட்டோவில் வர்ற. நீ ஊருக்கு கிளம்பிட்ட போலிருக்கு. ஆமா சார், நீங்க தான் ஊர்ல போய் தலைமறைவாய் 10 நாள் இருக்க சொன்னீங்களே, அதுதான் புறப்பட்டேன். சரி, போற வழியில் என்னை டிராப் பண்ணிடு. எங்கே சார் டிராப் பண்ணணும்? போலீஸ் ஸ்டேஷன். அத்தியாயம் 10. கோ பைலட் ஹரிதேவ் விமானத்தை செலுத்தி கொண்டிருக்க பைலட் வைபவ் வியர்த்து வழிந்து கொண்டு ஜீவனிடம் வந்தார். விமானத்தின் உள்ளே இருட்டு பரவி இருந்தது. ஒரு சில விமான பயணிகளை தவிர மற்றவர்கள் தூக்கத்தின் பிடியில் சிக்கி இருக்க வைபவ் ஜீவனுக்கு பக்கத்தில் இருந்த இருக்கைக்கு வந்து சாய்ந்து பதட்டத்தோடு கேட்டார். நீ யார்? ஏன் இப்படியெல்லாம் செய்கின்றாய்? ஜீவன் மெலிதாய் சிரித்து விட்டு பேசினான். டோன்ட் பி பேனிக் கேப்டன். இந்த பதட்டம், கவலை எதுவுமே வேண்டாம். எனக்கு நீங்கள் கொடுக்கும் ஒத்துழைப்பில் தான் இந்த விமானத்தின் தலைவிதி இருக்கின்றது. நான் சொல்கின்றபடி நடந்து கொண்டால் எல்லோருக்கும் நல்லது. வாட்ஸ் யுவர் டிமாண்ட்? உனக்கு என்ன வேண்டும்? சொல்கின்றேன். அதற்கு முன்பாய் இந்த அல்ட்ரா ரெட் கண்ணாடியை போட்டுக்கொண்டு ஹாலோகிராம் இன்விசிபிள் டைனமைட் எனப்படும் இந்த விமானத்துக்குள் ஒரு பலூனை போல் அலைந்து கொண்டிருக்கின்றது என்று பாருங்கள். அதை பார்த்தால்தான் உங்கள் மனதுக்குள் ஒரு பயம் வரும். அந்த பயம் வந்தால்தான் என்னுடைய டிமாண்டை உங்களால் நிறைவேற்ற முடியும். சொன்ன ஜீவன் தன் கையில் வைத்திருந்த அல்ட்ரா ரெட் ஸ்பெக்ஸை கொடுத்து பைலட் அதை அணிந்து கொண்டு விமானத்தின் உட்புறம் பரப்பை பார்த்தான். விமானத்தில் காக்பிட் அருகே ஒரு பயணியின் சீட்டுக்கு மேலாக ஒரு ஊதா நிற கண்ணாடி பாத்திரம் போன்று அந்த பலூன் தயங்கி தயங்கி நகர்ந்து கொண்டிருந்தது. தெரிகிறதா கேப்டன்? நான் இந்த விமானத்திற்குள் வந்து ஒரு 10 நிமிஷ அவகாசத்துக்குள்ளாகவே HIDயை உருவாக்கி விட்டேன். இதேபோல் இன்னொன்றையும் உருவாக்க முடியும். ஆனால் இது ஒன்றே போதும். என்னிடம் இருக்கும் செல்போனில் உள்ள 0 பட்டனை நான் 3 முறை தொட்டால் போதும். விமானம் ஒரு நெருப்பு கோலமாய் மாறி சாம்பலாய் உதிரும். பைலட் மிரண்டு போனவராய் பேச ஆரம்பித்தார். எனக்கு நிலைமை புரிகிறது. உன்னுடைய டிமாண்ட் என்ன? என்னுடைய முதல் டிமாண்ட், விமானம் ஆக்ரா ஏர்போர்ட்டில் இறங்க வேண்டும். விமானம் அங்கே இறங்கிய அடுத்த 1 மணி நேரத்திற்குள் அந்த 2 பொருள்களும் என் கைக்கு வர வேண்டும். சொன்ன ஜீவன் தன்னிடம் இருந்த ஒரு சிறிய போட்டோ ஆல்பத்தை எடுத்து பைலட்டிடம் நீட்ட அவர் வாங்கி பார்த்தார். என்ன இது? ஆல்பத்தின் முதல் 2 பக்கங்களை புரட்டி பாருங்கள். புரட்டினார். முதல் பக்கத்தில் அந்த போட்டோ பார்வைக்கு கிடைத்தது. இளநீல வண்ணத்தில் ஒரு பெண்ணின் ஸ்படிக சேலை போட்டோவில் கண்ணை பறித்தது. ஜீவன் சொன்னான், இது ஓர் 1/2 அடி உயரமுள்ள ஸ்படிக சிலை. நிஜாம் மன்னர் காலத்து 1000 வருஷம் பழமை வாய்ந்தது. இப்போது போட்டோவில் நீல நிறமாயிருக்கின்ற இந்த ஸ்படிக சிலை எப்போதும் இதே நீல நிறத்தில் இருக்காது. மாதத்துக்கு ஒரு தடவை, அதாவது ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அது நிறம் மாறும். இந்த ஸ்படிக சிலை இருக்கும் இடத்தில் 100 மீட்டர் சுற்றளவுக்கு எந்த ஒரு வைரஸும் உயிர் வாழாது. காற்று சுத்தமாயிருக்கும். இந்த ஸ்படிக சிலைக்கு பெயர் டிவைன் கிறிஸ்டோ. இதன் இன்றைய மதிப்பு $100 கோடி. பைலட் வைபவ் அந்த ஸ்படிக சிலையின் போட்டோவை பிரமிப்போடு பார்த்து கொண்டிருக்கும் போதே ஜீவனின் குரல் கேட்டது. ஆல்பத்தின் அடுத்த பக்கத்தை புரட்டுங்கள். புரட்டினார். இப்போது பார்வைக்கு கிடைத்தது ஒரு கழுகின் போட்டோ. அது பிங்க் நிறத்தில் இருந்தது. இது நிஜமான கழுகு இல்லை கேப்டன். இதுவும் வடிவமைக்கப்பட்டதுதான். இது பிங்க் நிறமாய் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தெரியாது என்பது போல் தலையசைத்தார் பைலட். இந்த கழுகின் உடம்பில் 1000 யூனிக் பிங்க் எனப்படும் பிங்க் நிற வைரக்கற்கள் பதிக்கப்பட்டு இருப்பதுதான். இந்த கழுகுக்கு பெயர் விவிட் பிங்கி ஈகு. இதனுடைய மதிப்பும் இன்றைக்கு $100 கோடி. பைலட்டும் பக்கத்தில் இருந்த ஏர் ஹோஸ்டஸ் பிரதீபாவும் அந்த போட்டோக்களை பிரமிப்பாய் பார்த்து கொண்டிருக்க ஜீவன் தொடர்ந்து பேசினான். இப்போது நீங்கள் போட்டோக்களை பார்த்து கொண்டிருக்கும் இந்த டிவைன் கிறிஸ்டோ ஸ்படிக சிலையும்
விவிட் பிங்கி ஈகிள் கழுகும் உண்மையிலேயே எங்கே இருக்கின்றது தெரியுமா? ஆக்ராவின் வெகு பழமையான சிக்காரா ஜங் மியூசியத்தில். அதன் பாதாள அறையில் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. மொத்தம் 200 கோடி டாலர்ஸ் ரூபாய் மதிப்புள்ள இந்த இரண்டும் என்னுடைய கைக்கு வர வேண்டும். இதுதான் என்னுடைய டிமாண்ட். நீங்கள் யாருடன் எப்படி பேசுவீர்களோ என்ன பேசுவீர்களோ எனக்கு தெரியாது. விமானம் ஆக்ரா ஏர்போர்ட்டில் இறங்கியதும் அடுத்த சில மணி நேரத்துக்குள்ளாக அந்த இரண்டும் என் மடியில் இருக்க வேண்டும். ஜீவன் உறுதியான குரலில் சொன்னதை கேட்டு பைலட் வைபவும் ஏர்ஹோஸ்டஸ் பிரதீபாவும் கலக்கமான பார்வைகளால் ஒருத்தரை ஒருத்தர் நினைத்து கொண்டார்கள். அத்தியாயம் 11. போலீஸ் லாக்அப். அரை இருட்டான அந்த அறையில் ஜேம்ஸ் பிச்சை வெறும் உள்ளாடைகளோடு மண்டி போட்டு உட்கார்ந்திருக்க, விவேக் அவனுக்கு எதிரே ஸ்டூலில் உட்கார்ந்திருந்தான். விஷ்ணுவும் கையில் இருந்த லாட்டி ஜேம்ஸின் தாடையை உயர்த்தி பிடித்து இருந்தது. விவேக் பேசிக்கொண்டிருந்தான். இதோ பார் ஜேம்ஸ், நீ இப்போ உரிச்ச வாழைப்பழம். எதையும் மறைக்க முடியாது. நீ ஏதோ திட்டம் போட்டு தேவ சகாயத்தை தீர்த்து கட்டிவிட்டு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போன மாதிரி போலீஸை நம்ப வைக்க சின்ன சின்னதாய் அலிபிகளை உண்டாக்கி இருக்க. நீ என்னதான் கெட்டிக்காரத்தனமாய் திட்டம் போட்டாலும் நீ ஏற்படுத்திய ஒரு அலிபியே நீ ஒரு தப்பான நபர் என்கிறதை காட்டி கொடுத்துருச்சு. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உன்னோட வீட்டுக்கு சீன் ஆஃப் கிரைம் பார்க்க வந்தபோது யாரோ ஒரு நபர் உன்னை மிரட்டி மிரட்டி போலீஸ் வந்து விசாரிச்சால் இப்படித்தான் சொல்லணும்னு சொல்லி பணம் கொடுத்ததாய் சொன்ன. நீ சொன்னது ஒருவேளை உண்மையா இருக்குமோன்னு நானும் நினைச்சேன், அந்த சின்ன நோட் புக்கை பார்க்கிற வரைக்கும். விவேக் சொல்லிவிட்டு விஷ்ணுவை பார்க்க அவன் தன் இடுப்பு மறைவில் இருந்த அந்த சிறிய நோட் புக்கை எடுத்தான். ஜேம்ஸ் பிச்சையின் முகத்துக்கு எதிராய் நீட்டினான். இது என்ன நோட் புக்குன்னு உனக்கு தெரியுமா ஜேம்ஸ்? சவப்பட்டிகளை செய்யறதுக்காக நீ அளவுகளை குறிச்சு வைக்கிற நோட் புக். நீ உன் வீட்டுல கதை விட்டுக்கிட்டு இருக்கும் போது ஜன்னல் கம்பியில் மாட்டப்பட்டிருந்த இந்த நோட் புக் என்னோட பாஸின் பார்வையில் பட்டது. உனக்கு தெரியாம உனக்கு பின்புறமாய் போன பாஸ் அந்த புத்தகத்தை புரட்டி பார்த்திருக்கார். அந்த புத்தகத்தோட கடைசி பக்கத்துல என்ன எழுதப்பட்டிருந்ததென்று தெரியுமா? ஜேம்ஸ் பிச்சை விழித்தான். நீயே பாரு. நோட்புக்கை பிரித்து காட்டினான். புக்கின் கடைசி பக்கத்தில் பால்பாயின் பேனாவால் எழுதப்பட்ட அந்த வாக்கியம் கண்ணில் பட்டது. இது என்னன்னு படி. ஜேம்ஸ் தயங்கினான். இது உன்னோட கையெழுத்து தானே? ஆமாம். அப்ப படி. ஜேம்ஸ் எச்சிலை அவஸ்தையாய் விழுங்கிவிட்டு நிறுத்தி நிறுத்தி படித்தான். ஆரோக்கியம் கெட்டுப்போன உடம்போடு கூட ஒருத்தன் உயிர் வாழலாம். ஆனால் ஒழுக்கம் கெட்டுப்போன மனசோடு ஒருத்தன் ஒரு நாள் கூட உயிரோடு இருக்கக்கூடாது. விவேக் குறுக்கிட்டு கேட்டான். இதே வாக்கியத்தை நீ என்கிட்ட சில மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லி இருக்க. ஞாபகம் வருதா? சார், அது நீ சிரமப்படாதே, நானே சொல்லுறேன். தேவசகாயம் 2 நாளைக்கு முன்னாடி உன்கிட்ட வந்து ஒரு சவப்பட்டிக்கான அளவுகளை கொடுக்கும் போது அவருக்கு ஒரு செல்போன் அழைப்பு வந்ததாகவும், அப்போ செல்போனின் மறுமுனையில் அந்த நபரிடம் தேவசகாயம் பேசும்போது ஆரோக்கியம் கெட்டுப்போன உடம்போடு கூட ஒருத்தன் உயிர் வாழலாம், ஆனால் ஒழுக்கம் கெட்டுப்போன மனசோடு ஒருத்தன் ஒரு நாள் கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு குறிப்பிட்டதாய் நீ சொன்ன. அப்படி அவர் சொன்ன வாக்கியத்தை நீ ஏன் அந்த நோட் புக்கில் எழுதி வைக்கணும்? அதுக்கு என்ன காரணம்? விஷ்ணு இப்போது இடைமறித்தான். பாஸ், நீங்க கேட்ட அந்த கேள்விக்கு ஜேம்ஸ் பிச்சை சார்பாய் நான் பதில் சொல்லுறேன். தேவசகாயம் செல்போனில் யார்கிட்டையோ பேசினதை கேட்ட பின்னாடி அந்த வாக்கியத்தை ஜேம்ஸ் எழுதி வைக்கவில்லை. ஜேம்ஸ் ஏற்கனவே எழுதி வச்சிருந்த அந்த வாக்கியத்தை தான் தேவசகாயம் செல்போனில் பேசும்போது சொன்னதாய் சொல்லி இருக்கான். அதாவது போலீஸ் விசாரணைக்கு வந்து விசாரிக்கும் போது என்ன பேசணும்னு எழுதி வச்சுக்கிட்டு ஒத்திகை பார்த்திருக்கிறான் ஜேம்ஸ். என்ன ஜேம்ஸ், நீ இதுக்கு என்ன சொல்ற? சார், இனிமேல் நீ போய் பேசி பிரயோஜனமில்லை. இந்த நோட்புக்கில் இருக்கிற வாசகத்தை மட்டும் நான் பார்க்காம இருந்திருந்தால் உன்னோட பொய்களை நம்பி அதே கோணத்துல இந்த கேஸை நான் என்கொயரி பண்ணிட்டு இருந்திருப்பேன். உனக்கும் தேவசாயத்துக்கும் என்ன பிரச்சனை? உன்னோட மணிக்கட்டில் நீ வாட்ச் மாதிரி கட்டி இருக்கிற செல்போன் இன்னமும் இந்தியாவுக்கே வராத அதிநவீன செல்போன். அந்த போனில் உன்கிட்ட பேசிட்டு இருந்த அந்த நபர் யாரு? ஜேம்ஸ் தலை குனிந்து மௌனம் சாதிக்க விஷ்ணு தன் கையில் வைத்திருந்த லாட்டியால் அவனுடைய தாடையை நிமிர்த்தினான். ஜேம்ஸ், உன்னோட வீட்டை விட்டு புறப்படும் போது நான் காரில் ஏறினது உண்மை. என்னோட பாஸ் உன்னோட நோட்புக் மேட்டரை சொன்னதும் நான் காரின் மறுபக்கமாய் இறங்கி உன்னை கண்காணிக்கிறதுக்காக
டிம்பர் மார்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். நீ அந்த வாட்சை தடவி அதில் ஒரு செல்போனாக்கி பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு மனப்பாடம். 2 துப்பறியும் புலிகளும் பூனைகளாய் மாறி போயிட்டாங்கன்னு பேச்சை ஆரம்பிச்சு எனக்கு பேசின பணம் எப்ப வரும்னு நீ கேட்ட வரைக்கும் நான் மறைஞ்சு நின்று கேட்டுட்டேன். இனிமேல் பூசி மெழுகி நீ பேச முடியாது. உன் கூட பேசின அந்த நபர் யாரு? ஜேம்ஸ் தன் 2 கைகளையும் குவித்து விவேக்கை கும்பிட்டான். சார், ஃபோனில் பேசின அந்த நபர் யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த அதிநவீன ஃபோனை எனக்கு கொடுத்தது வேற யாரும் இல்லை, தேவசகாயம்தான். என்ன சொன்ன? தேவசகாயம்? ஆமாம் சார், போன வாரம் தேவசகாயம் என்னை வந்து பார்த்து இந்த வாட்ச் செல்போனை எனக்கு கொடுத்தார். இந்த ஃபோனுக்கு அடிக்கடி ஒருத்தர் ஃபோன் பண்ணி சில வார்த்தைகள் சொல்வார். அதை மட்டும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்க, நான் வந்து கேட்கும் போது எடுத்து காட்டுன்னு சொன்னார். அப்படின்னா தேவசகாயத்தை உனக்கு முன்கூட்டியே தெரியும்? தெரியும் சார். தேவசகாயத்தோட ஃபாதர் இறந்த போது நான் தனிப்பட்ட முறையில் கவனம் எடுத்து செஞ்சு கொடுத்த சவப்பெட்டியை பார்த்து பாராட்டி எனக்கு அதிகப்படியான பணத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் சர்ச்சில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்து பேசிக்குவோம். ஒரு பெரிய போஸ்டில் இருக்கிறவர் ஒரு சாதாரண சவப்பட்டி தொழிலாளியான என்கிட்ட அன்போடு பேசி பழகியது எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. ஆனால் அவர் ஏன் அப்படி பழகினார் என்கிறதுக்கான காரணம் இப்பத்தான் தெரிஞ்சுது. அவர் ஒரு அதிநவீன போனை என்கிட்ட கொடுத்து அந்த போனுக்கு வரும் கால்ஸை அட்டென்ட் பண்ணி குறிப்புகளை எழுதி வச்சுக்க சொன்னார். எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு நீ கேட்கலையா? கேட்டேன் சார். அதுக்கு அவர், இது ஒரு மத்திய அரசு சம்பந்தப்பட்ட ரகசிய விஷயம். இந்த ஃபோன் என்கிட்ட இருந்தால் இதில் வர்ற ஃபோன் அழைப்புகளை நான் அட்டென்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி நான் அட்டென்ட் பண்ணும் போது என்னோட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மற்ற ஆஃபீஸர்ஸ் அதை நோட் பண்ணுவாங்க. முடிஞ்சா அதை மானிட்டர் பண்ணி கேட்கவும் முயற்சி செய்யக்கூடும். அதனால் தான் டிபார்ட்மெண்ட்டுக்கே சம்பந்தம் இல்லாத உன்கிட்ட இந்த ஃபோனை கொடுத்து இருக்கேன்னு சொன்னார். ஒரு மாசத்துக்கு மட்டும் இந்த உதவியை பண்ணு போதும்னு சொன்னவர் பணமும் கொடுத்தார். எவ்வளவு? 10 லட்சம். இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்திருக்கிறார். உனக்கு அவரோட நடவடிக்கையில் சந்தேகம் வரவில்லையா? சந்தேகம் வந்தது சார். இருந்தாலும் இது ஏதோ ஒரு பணம் கொட்டுகிற விஷயம்னு நினைச்சு இதில் ஏதாவது ஆதாயம் கிடைக்குமான்னு நினைச்சு தேவசகாயத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் தேவசகாயம் இப்படி திடீர்னு கொலை செய்யப்படுவார்னு நான் கொஞ்சமும் நினைச்சு பார்க்கல சார். சரி, இந்த நவீன போனின் மறுமுனையிலிருந்து பேசிய நபர் யார்? அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது சார். தேவசகாயம் இறந்த உடனேயே நான் அந்த ஆளோட கண்ட்ரோலுக்கு போயிட்டேன். அவன் சொன்னபடி கேட்டால்தான் உங்ககிட்ட நான் மாற்றி மாற்றி நிறைய பொய்கள் சொல்ல வேண்டியதாயிற்று. இந்த நிமிஷம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் உண்மை. தேவசகாயம் உன்கிட்ட ஃபோனை கொடுக்கும் போது இந்த ஃபோனுக்கு அடிக்கடி ஒருத்தர் ஃபோன் பண்ணி சில வார்த்தைகளை சொல்வார். அதை மட்டும் பேப்பரில் எழுதி வச்சுக்க, நான் வந்து கேட்கும் போது எடுத்து காட்டுன்னு சொன்னார் இல்லையா? ஆமாம் சார். அந்த வார்த்தைகள் என்ன? ஜேம்ஸ் சில வினாடிகள் யோசிப்பா இருந்துவிட்டு ஒவ்வொரு வார்த்தையாய் சொன்னான். சிக்காரா ஜங், டிவைன் கிறிஸ்டோ, விவிட் பிங்கி. அத்தியாயம் 12. பைலட் வைபவ் விமானத்தின் காக்பிட் அறையில் தலையில் வயர்லெஸ் தொப்பியை பொருத்தி கொண்டு தனக்கு முன்னால் இருந்த மைக்கின் அதிர்ச்சியும் கலக்கமும் கலந்த குரலில் தன்னுடைய மேலதிகாரியான விஸ்வரூப்பிடம் பேசிக்கொண்டிருந்தார். சார், அந்த பயணி ஜீவன் ரசாயன விஞ்ஞானம் தெரிந்த ஒரு அபாயகரமான நபர். விமானத்துக்குள் அலைந்து கொண்டிருக்கின்ற HID எனப்படும் இன்விசிபிள் டைனமைட்டை அவன் நினைத்தால் எந்த வினாடியும் வெடிக்க வைக்கப்படலாம். இப்போதைக்கு அவன் 2 கோரிக்கைகளை வைத்து இருக்கின்றான். ஒரு கோரிக்கை, விமானம் ஆக்ரா ஏர்போர்ட்டில் இறங்க வேண்டும். அதற்கு பிறகு அவன் கேட்ட ஆக்ரா சிக்காரா ஜங் மியூசியத்தில் இருக்கும் டிவைன் கிறிஸ்டோ எனப்படும் ஸ்படிக சிலையும் விவிட் பிங்கி எனப்படும் வைரக்கழுகும் கொண்டு வரப்பட வேண்டும். விமானம் எப்படி ஒரு ஆபத்தான நிலையில் இருப்பது விமானத்தில் உள்ள மற்ற பயணிகளுக்கு தெரியுமா? இன்னமும் தெரியாது. ஆனால் விமானம் ஆக்ரா ஏர்போர்ட்டில் லேண்ட் செய்யப்பட்டால் பயணிகள் காரணம் கேட்பார்கள். அப்போது அவர்களுக்கு என்ன காரணம் சொல்வது என்று தெரியவில்லை. விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு என்று சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். தொழில்நுட்ப கோளாறு என்று சொன்னால் பயணிகள் விமானத்தை விட்டு வெளியே போகாமல் நாம ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்கு அந்த ஜீவன் அனுமதி தர மாட்டானே.
விமானம் ஆக்ரா ஏர்போர்ட்டில் லேண்டாக இன்னமும் 2 மணி நேரம் இருக்கின்றது. அதற்குள் ஏதாவது செய்து அவனை மடக்க முடியாதா? அது சாத்தியமில்லை சார். அவன் மிகவும் அபாயகரமானவனாய் தெரிகின்றான். அவனுக்கு எதிராக செயல்பட போகின்றோம் என்று தெரிந்தாலே போதும், HID வெடிகுண்டை வெடிக்கச் செய்து விடுவான். அவனுடைய விரல் நுனியிலேயே ரிமோட் கண்ட்ரோல் இருக்கின்றது. தான் சாவதற்கு அவன் பயப்படவில்லை. இந்த நிலைமையில் என்ன செய்யலாம் என்று நினைக்கின்றீர்கள்? ஆக்ரா ஏர்போர்ட்டில் அதிரடி கமாண்டோ படை ஒன்றை தயார் நிலையில் நிறுத்தி வைக்கலாம் சார். சரி, நான் விமானத்துறை அமைச்சரிடம் பேசிவிட்டு உடனே உங்களை தொடர்பு கொள்கின்றேன். அத்தியாயம் 13. ஆக்ரா கண்டோன்மெண்ட் பகுதியில் ஒண்டர் தாஜ் ஹோட்டல் இன்டர்நேஷனல். அறை எண் 557. நேரம் 1:05 நள்ளிரவு. நல்ல தூக்கத்தில் இருந்த விவேக்கை அவனுடைய செல்போன் மெலிதாய் சினுங்கி அவனை எழுப்பியது. போர்வைக்குள்ளிருந்து எழுந்து உட்கார்ந்து விவேக் செல்போனில் அழைப்பது யார் என்று பார்த்தான். ஆக்ரா கிரைம் பிரான்ச் இன்வெஸ்டிகேஷனை சேர்ந்த அதிகாரி தயானந்த் மிஸ்ரா பேசினார். மிஸ்டர் விவேக். எஸ், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களிடம் சொல்ல வேண்டியுள்ளது. ப்ளீஸ், நீங்கள் இன்று மாலைதான் சென்னையிலிருந்து ஆக்ரா வந்தீர்கள். தேவசகாயம் கொலை உண்டது சம்பந்தமான விசாரணையில் சிக்காரா ஜங், டிவைன் கிறிஸ்டோ, விவிட் பிங்கி போன்ற விஷயங்கள் ஆக்ரா மியூசியத்தோடு சம்பந்தப்பட்டவை என்பதால் என்னை வந்து பார்த்தீர்கள், விபரம் கேட்டீர்கள். நானும் நீங்கள் சொல்வதையெல்லாம் செவிமடுத்துவிட்டு அது பற்றி என் உயர் அதிகாரியிடம் பேசிவிட்டு உங்களுக்கு தகவல் தருவதாய் சொன்னேன். ஆமாம், அதற்கு முன்பாகவே இப்போது பேச வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. நீங்களும் மிஸ்டர் விஷ்ணுவும் உடனடியாய் ஹோட்டலில் இருந்து புறப்பட்டு மினார் ஸ்ட்ரீட்டில் உள்ள CBI அலுவலகத்திற்கு வந்து விடுங்கள். ஏதாவது முக்கியமான விஷயமா? ஒரு விபரீதமான விஷயம். நாம் செல்போனில் பேசிக்கொண்டிருக்க நேரமில்லை. நேரில் பேசிக்கொள்வோம். உடனடியாக புறப்பட்டு வாருங்கள். மறுமுனையில் CBI அதிகாரி தயானந்த் மிஸ்ரா செல்போனை அணைத்துவிட விவேக் பக்கத்து கட்டிலை பார்த்து குரல் கொடுத்தான். விஷ்ணு, நான் முழிச்சிட்டுத்தான் இருக்கேன் பாஸ். எங்கே போனாலும் இந்த நயன்தாராவின் தொல்லை தாங்க முடியல. எழுந்து உட்கார்ந்தான். என்ன விஷயம் பாஸ்? முதல்ல புறப்படு, போகும்போது சொல்கின்றேன். மினார் வீதி. கிரைம் பிரான்ச் இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெஷல் விங்கின் கீ செல் எனப்படும் உள்ளறை. நேரம் நள்ளிரவு 1:35. கிரைம் பிரான்ச் சீஃப் ஆஃபீஸர் தயானா மிஸ்ரா முன்பாய் விவேக்கும் விஷ்ணுவும் இறுக்கமான முகங்களோடு நிமிர்ந்து உட்கார்ந்திருக்க அவர் பேசிக்கொண்டு இருந்தார். மிஸ்டர் விவேக், இந்த நள்ளிரவு நேரத்தில் உங்கள் இருவரையும் இவ்வளவு அவசரமாய் நான் அழைத்ததற்கு காரணம், அரை மணி நேரத்திற்கு முன்பாய் எனக்கு கிடைத்த ஓர் அதிர்ச்சிகரமான தகவல்தான். 1 மணி நேரத்திற்கு முன்பு ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் இருந்து டெல்லியை நோக்கி புறப்பட்ட விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்துக்குள்ளாகவே ஒரு தனிநபர் மூலமாய் கடத்தப்பட்டு அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது. இதோ அந்த சம்பவம் பற்றிய முழு விபரம் ஒரு அறிக்கையாக எனக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. சொன்ன தயானந்த் மிஸ்ரா கம்ப்யூட்டரின் பிரிண்டரிலிருந்து ஒரு தாளை உருவி நீட்டினார். விவேக் அதை குழப்ப முகத்தோடு வாங்கி படிக்க விஷ்ணுவும் இணைந்து கொண்டான். 2 நிமிஷங்களில் அதை படித்து முடித்த விவேக் பிரமிப்பாய் அவரை பார்த்தான். சார், விமானத்தை கடத்தி தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் ஜீவன் தனக்கு வேண்டுமென்று சொல்லி டிமாண்ட் செய்த 2 பொருள்களும் சிறையில் இருக்கின்ற ஜேம்ஸ் போன வாரம் லாக்அப் விசாரணையில் என்னிடம் சொன்ன டிவைன் கிறிஸ்டோ, விவிட் பிங்கி என்கின்ற வார்த்தைகளோடு ஒத்துப்போகின்றது. யூ ஆர் கரெக்ட். அதனால்தான் இந்த விஷயத்தில் நாம் இன்வால்வ் ஆக வேண்டி இருக்கின்றது. கொலை செய்யப்பட்ட தேவசகாயம் ஒரு ஜெமாலஜிஸ்ட். சென்னையில் இருக்கின்ற உங்கள் ஜெமாலஜிஸ்ட் இன்ஸ்டிடியூட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆவதற்கு முன்பாக அவர் ஆக்ரா சிக்காரா ஜங் மியூசியத்தில் சீஃப் ஆஃபீஸராய் இருக்கின்றார். இப்போது நடக்கின்ற சம்பவங்களை எல்லாம் பார்த்தால் விமானத்தை கடத்தி இருக்கின்ற ஜீவனுக்கும் தேவசகாயத்துக்கும் ஏற்கனவே தொடர்பு இருந்திருக்கலாம் என்கிற முடிவுக்கு வர வேண்டியுள்ளது. டிவைன் கிறிஸ்டோ எனப்படும் ஸ்படிக சிலையும் விவிட் பிங்கி எனப்படும் ஊதா நிற வைரங்களான கழுகுவையும் டிமாண்ட் பண்ணி அபகரிக்கும் திட்டத்தில் ஏதோ பிரச்சனை ஏற்பட போய்த்தான் தேவசகாயம் கொலை செய்யப்பட்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவசகாயத்தின் சமீபகால நடவடிக்கைகள் அவ்வளவாக சரியில்லை என்கின்ற விஷயம் அவருடைய இலாகா அதிகாரிகள் மூலம் இப்போது தெரிய வந்துள்ளது என்று சொன்னவர் பேச்சை சில வினாடிகள் நிறுத்திவிட்டு தொடர்ந்தார்.
இட்ஸ் ஓகே, இனிமேல் இதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நமக்கு முன்பாய் இப்போது இருக்கின்ற பிரச்சனை விமானத்தை கடத்தி இருக்கின்ற ஜீவனை எப்படி எதிர்கொள்வது, விமானத்தையும் பயணிகளையும் பத்திரமாய் எப்படி மீட்கப் போகின்றோம். அந்த ஜீவன் யார் சார்? தெரியவில்லை. அவன் ஒரு தீவிரவாதியாக இருக்கலாம், அல்லது விலை உயர்ந்த கலைப்பொருட்களை குறிவைத்து பணம் சம்பாதிக்கும் ஒரு நபராகவும் இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் அவன் ஆபத்தானவன். அதிநவீன HID வெடிகுண்டை விமானத்துக்குள்ளே இருக்கும் ஏசி காற்றை வைத்தே உருவாக்கி இருக்கின்றான். உயிருக்கு பயப்படாதவன். இப்போது நாம் என்ன செய்ய போகின்றோம்? நீங்களும் விஷ்ணுவும் அடுத்த 1 மணி நேரத்திற்குள் ஆக்ரா ஏர்போர்ட்டுக்கு புறப்பட்டு போக வேண்டும். கடத்தப்பட்ட விமானம் இன்னும் 2 மணி நேரத்திற்குள் லேண்ட் ஆகிவிடும். விமானத்தையும் பயணிகளையும் காப்பாற்ற கமாண்டோவின் அதிரடிப்படை உதவாது. ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கை தான் வேண்டும். இந்த விஷயத்தில் உங்களுடைய உதவி எனக்கு தேவை. தயானந்த் மிஸ்ரா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவருக்கு ஒரு செல்போன் அழைப்பு வர அவர் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லிவிட்டு போனோடு எழுந்து போனார். விவேக் ஒரு பெருமூச்சோடு விஷ்ணுவை பார்த்தான். என்னடா இவர் 1 டன் பாறாங்கல்லை எடுத்து நம்ம தலைக்கு மேல வைக்கிறார்? ஒரு நம்பிக்கை தான் பாஸ். இது ரொம்பவும் அதிகப்படியா தெரியுதே. என்ன பாஸ், இந்த ஜீவனை ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை முடியாமல் போனால் நான் இருக்கேன் பாஸ். விவேக் விஷ்ணுவை முறைக்க அவன் சிரித்தான். பாஸ், அந்த ராமனுக்கு எப்படி ஒரு அனுமன் இருந்தானோ அதே மாதிரி தான் நானும் உங்களுக்கு. 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு கனவு. நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் 10,000 மிளகு வடை மாலையோடு எனக்கு காட்சி கொடுத்தார். வடைன்னா சாதாரண வடை இல்லை பாஸ். ஒவ்வொரு வடையும் பெரிய சைஸ் அப்பளம் மாதிரி. ஆஞ்சநேயர் என் கனவுல வரும்போதெல்லாம் நாம ஜெயிச்சிருக்கோம் பாஸ். தயானந்த் மிஸ்ரா தன்னுடைய செல்போன் பேச்சை முடித்து கொண்டு உள்ளே வந்தார். வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலிருந்து தான் போன். ஆக்ரா ஏர்போர்ட்டில் இப்போ அலர்ட்டில் இருக்கு. அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் உங்களையும் எதிர்பார்த்து இருக்கின்றார்கள். வி ஆர் ரெடி சார் என்று சொன்ன விஷ்ணுவை ஒரு சின்ன புன்னகையோடு பார்த்து அவன் தோள் மீது கையை வைத்தான் விவேக். அந்த ஜீவனை ஜெயிக்கின்றோம். அத்தியாயம் 14. விமானம் அடர்த்தியான இருட்டு வானத்தில் பறந்து கொண்டிருக்க ஜீவன் ஜன்னலோர முட்டை வடிவ கண்ணாடி வழியே குனிந்து பார்த்தான். ஆக்ரா நகரம் லட்சக்கணக்கான வெளிச்ச புள்ளிகளோடு தெரிந்தது. வயர்லெஸ் போனில் காக்பிட் அறையில் இருந்த பைலட் வைபவை தொடர்பு கொண்டான். இப்போது நாம் ஆக்ராவின் மேல் பறந்து கொண்டிருக்கின்றோம் என்று நினைக்கின்றேன். ஆமாம், 10 நிமிஷத்தில் லேண்ட் ஆகி விடுவோம் இல்லையா? ஆமாம். பேச வேண்டியவர்களிடம் பேசி என்னுடைய டிமாண்ட் என்ன என்பதை பற்றி சொல்லிவிட்டீர்களா? சொல்லிவிட்டேன். அவர்கள் பதில் என்ன? இப்போது அவர்கள் அதிர்ச்சியில் இருக்கின்றார்கள். அடுத்த நடவடிக்கை என்ன என்பதை பற்றி சிறிது நேரத்தில் பேசுவார்கள். இதோ பாருங்கள் கேப்டன், இதில் யோசிப்பதற்கோ ஆலோசனை செய்வதற்கோ எதுவும் இல்லை. நான் கேட்பது 2 பொருள்கள். அந்த 2 பொருள்களும் ஆக்ராவின் சிங்காராஜாங் மியூசியத்தில் இருப்பவைதான். அந்த மியூசியம் விமான நிலையத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கின்றது. எடுத்து வர 1 மணி நேரம் போதும். என்னுடைய மேலதிகாரி விஸ்வரூப் உன்னிடம் பேச வேண்டும் என்று சொன்னார். ஆக்ரா ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டை லேண்ட் ஆனதும் அவர் உன்னை தொடர்பு கொள்வார். பைலட் வைபவ் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே விமானம் உயரம் தாழ்ந்து நகரின் வெளிச்ச புள்ளிகள் பெரிதாயிற்று. தூக்கத்தில் இருந்து விழித்து கொண்ட சில பயணிகள் அதற்குள் டெல்லி வந்து விட்டதா என்று கேட்க ஸ்பீக்கரின் உதவியுடன் பைலட் ஹரிதேவ் பொய் பேசிக் கொண்டிருந்தார். ஒரு சிறிய தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவே விமானம் ஆக்ரா ஏர்போர்ட்டில் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. பயணிகள் யாரும் கலக்கமடைய தேவையில்லை. விமானத்தை விட்டு இறங்க வேண்டிய அவசியமும் இல்லை. கோளாறு சிறிது நேரத்தில் சரி செய்யப்பட்டு விடும். ஜீவன் சீட் பெல்ட்டை போட்டு கொண்டான். விமானம் ஏர்போர்ட்டின் ரன்வேயை குறிவைத்து கீழே இறங்கிக் கொண்டிருந்தது. அடுத்த சில நிமிடங்களில் ரன்வேயை முத்தமிட்ட விமானம் ஒரு காரை போல் வேகமாய் ஓடி வேகம் குறைந்து நின்றது. பைலட் வைபவ் காக்பிட்டு நின்றும் வெளிப்பட்டு ஜீவனை நோக்கி வந்தார். தன் கையில் வைத்திருந்த வயர்லெஸ் கருவியை ஜீவனிடம் கொடுத்தார். என்னுடைய மேலதிகாரி விஸ்வரூப் உன்னிடம் பேச வேண்டுமாம். ஜீவன் அலட்சியமாய் வாங்கி பேசினான். சொல்லுங்கள். பைலட் வைபவ் உன்னுடைய 2 டிமாண்டையும் பற்றி சொன்னார். ஆனால் அதை நிறைவேற்றுவதில் இப்போது ஒரு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. என்ன சிக்கல்?
சிக்காரா ஜங் மியூசியத்தின் சீஃப் டைரக்டர் ராதேஷ்யாம் இப்போது ஆக்ராவில் இல்லை. ஒரு விழாவில் கலந்து கொள்வதற்காக கொல்கத்தா போயிருக்கின்றார். நாளை மறுநாள் கழித்துத்தான் வருவார். மியூசியத்தின் பாதாள அறைக்கான சாவிகள் அவரிடம்தான் இருக்கின்றது. அப்படியா? சரி, அவர் வருகிற போது வரட்டும். அதுவரைக்கும் இந்த விமானமும் பயணிகளும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கட்டும். வேளா வேளைக்கு உணவும் தண்ணீரும் ஏற்பாடு செய்து விடுங்கள். என்ன விளையாடுகின்றாயா? விமானத்தில் பெண்களும் குழந்தைகளும் இருக்கின்றார்கள். அது உங்களுக்கு அல்லவா தெரிய வேண்டும். சிக்காரா ஜங் மியூசியத்தின் சீஃப் டைரக்டர் ராதேஷ்யாம் கொல்கத்தாவில் இருந்தாலும் சரி, கோலாப்பூரில் இருந்தாலும் சரி, அவரை ஆக்ராவுக்கு வரவழைப்பது உங்கள் வேலை. நான் கேட்ட இரண்டும் என் கைக்கு வந்தால்தான் HID வெடிகுண்டுகளுக்கு வேலை இல்லாமல் போகும். இல்லாவிட்டால் ஆக்ராவின் ஏர்போர்ட்டிலேயே இந்த விமானம் வெடித்து சிதறும். ஒரு விமானம் வானத்தில் வெடிப்பதற்கும் ஏர்போர்ட்டில் வெடித்து சிதறுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. வேண்டாமென்றால் நான் கேட்ட இரண்டும் கைக்கு வர வேண்டும். விமானம் கடத்தப்பட்டு இருக்கும் விஷயமோ, விமானத்துக்குள் HID வெடிகுண்டு ஒரு பலூனை போல் மிதந்து கொண்டிருக்கும் விஷயமோ இன்னமும் பயணிகளுக்கு தெரியாது. அது தெரிந்துவிட்டால் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை இப்போதே யோசித்து வைத்து கொள்ளுங்கள். நீ கேட்ட இரண்டையும் எடுத்து வர மாற்று ஏற்பாடு இருக்கின்றதாவென்று நாங்கள் யோசிக்கின்றோம். இது புத்திசாலித்தனம். யோசியுங்கள். அத்தியாயம் 15. நள்ளிரவு 2:15. இரவு நேர விமான பயணங்களில் அதிகம் இல்லாததால் ஆக்ரா விமான நிலையம் அரவமற்று காணப்பட்டாலும் அந்த அமைதிக்கு பின்னால் நீறு பூத்த நெருப்பாய் ஒரு பதட்டம் நிறைந்து இருந்தது. விவேக்கும் விஷ்ணுவும் ஏர்போர்ட் சீஃப் ஆபீசர் விஸ்வரூபிடம் கவலையும் கலக்கமும் நிறைந்த குரலில் பேசிக்கொண்டு இருந்தார்கள். அருகே தயானந்த் மிஸ்ரா நெற்றியை பிடித்தபடி நாட்காலியில் சாய்ந்து இருந்தார். சார், சிக்காரா ஜங் மியூசியத்தின் டைரக்டர் ராதேஷ்யாம் உண்மையிலேயே கொல்கத்தாவுக்குத்தான் போயிருக்கின்றாரா? விவேக் விஸ்வரூபிடம் கேட்க அவர் தலையாட்டினார். ஆமாம், ஜீவன் கேட்டிருக்கின்ற அந்த 2 பொருள்களும் அவர் ஆக்ரா திரும்பினால்தான் மியூசியத்தின் பாதாள அறையிலிருந்து எடுக்க முடியுமா? அப்படி இல்லை. அந்த அறைக்குரிய சாவி மியூசியத்தின் அசிஸ்டன்ட் டைரக்டர் பிருந்தா சர்மாவிடம் உள்ளது. அவரிடம் இது பற்றி பேசியிருக்கின்றேன். என்ன சொன்னார்? பிருந்தா சர்மா ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவர் அந்த 2 அபூர்வமான விலை மதிப்புள்ள பொருள்களை ஜீவனுக்கு கொடுக்கக்கூடாது என்பதில் உறுதியாய் இருக்கின்றார். அதாவது ஜீவனை எப்படியாவது ஏமாற்றி விட வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆமாம், நீங்கள் என்ன சொன்னீர்கள் சார்? அது சாத்தியமில்லை என்று சொன்னேன். ஏன் சாத்தியமில்லை? மிஸ்டர் விவேக், நீங்கள் நிலைமையை புரிந்து கொண்டுதான் பேசுகின்றீர்களா, இல்லை புரியாமல் பேசுகின்றீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஜீவனின் விரல் நுனியில் விபரீதம் இருக்கின்றது. நாம் அவனை ஏமாற்றப் போகின்றோம் என்று தெரிந்தாலே போதும், விமானம் வெடித்து ஒரு நெருப்பு பிளம்பாய் மாறும். சார், ஜீவன் ஒரு அபாயகரமான பேர்வழியாய் இருக்கலாம். நவீன விஞ்ஞானம் தெரிந்த ஒரு விபரீத மனிதனாகவும் இருக்கலாம். ஆனால் நாம் சற்று நிதானமாய் யோசித்து செயல்பட்டால் அவனை ஏமாற்றி கையும் களவுமாய் பிடிக்க முடியும். அதுதான் எப்படி என்று கேட்கின்றேன். நான் ஜீவனோடு பேச வேண்டும். ஏற்பாடு செய்ய முடியுமா? 1 நிமிஷம் என்று சொன்னவர் தன்னுடைய வயர்லெஸ் வாக்கி டாக்கியை எடுத்து பைலட் வைபாவை தொடர்பு கொண்டார். கேப்டன், விமானத்தின் நிலைமை என்ன? பயணிகளுக்கு இப்போது விமானம் கடத்தப்பட்ட விஷயம் தெரிந்துவிட்டது. அனைவரும் பீதியில் உறைந்து போய் உட்கார்ந்திருக்கின்றார்கள். நானே உங்களை தொடர்பு கண்டு சொல்லலாம் என்று நினைத்திருந்தேன். சென்னையிலிருந்து வந்திருக்கும் கிரைம் பிரான்ச் ஆபீசர் மிஸ்டர் விவேக் அந்த ஜீவனோடு பேச விரும்புகின்றார். பேச்சுவார்த்தை நடத்துவதில் எந்தவித பயனும் இல்லை. அவன் இப்போது மிகவும் கோபத்தில் இருக்கின்றான். அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் அவன் விமானத்தையும் பயணிகளையும் ஒன்றும் செய்ய மாட்டான். மிஸ்டர் விவேக் அவனோடு பேசட்டும். உங்களுடைய வாக்கி டாக்கியை அவனிடம் கொடுங்கள். தருகின்றேன். 2 நிமிடங்கள் கழித்து ஜீவனின் ஆங்கில குரல் வாக்கி டாக்கியில் கேட்டது. என்னோடு பேசப்போவது யார்? நான் விவேக், சென்னை கிரைம் பிரான்ச். உனக்கு இங்கே என்ன வேலை? நான் இங்கே வேறொரு வழக்கு விசாரணைக்காக வந்தேன். இங்கே இருப்பவர்களும் என்னுடைய நண்பர்கள்தான். எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் அதற்கான தீர்வு பேச்சுவார்த்தை மூலம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. இது பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் இல்லை. நான் கேட்டதை கொடுத்துவிட்டு விமானத்தையும் விமானத்தில் இருக்கின்ற 137 பயணிகளையும் காப்பாற்றிக் கொள்வதுதான் அதிபுத்திசாலித்தனம். நீ கேட்டதை கொடுக்க நாங்கள் தயாராகி விட்டோம். அது எப்படி? சிக்காரா ஜங் மியூசியத்தின் டைரக்டர் ராதேஷ்யாம் இப்போது ஊரில் இல்லையே.
அவர் ஊரில் இல்லாவிட்டாலும் மியூசியத்தின் அசிஸ்டன்ட் டைரக்டர் பிருந்தா சர்மா ஊரில் இருக்கின்றார். மியூசியத்தின் சாவிகள் பிருந்தா சர்மாவிடமும் இருப்பதால் நீ கேட்ட அந்த டிவைன் கிறிஸ்டோவையும் விவிட் பிங்கியையும் உடனேயே கொடுக்க முடியும். ஆனால் என்ன ஆனால்? விமானத்தில் இருக்கும் 137 பயணிகளில் 27 பேர் பெண்கள், 5 பேர் குழந்தைகள். அவர்களை விடுவிக்க வேண்டும். இந்த தவணை முறையில் விடுதலை செய்வது எல்லாம் எனக்கு பிடிக்காத ஒன்று. நான் கேட்ட 2 பொருட்களையும் கொடுத்துவிட்டு விமானத்தின் ஒட்டுமொத்த பயணிகளையும் விமான ஊழியர்களையும் மீட்டுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இன்னமும் 1 மணி நேரம்தான் அவகாசம். அதற்குள் என் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். 1 மணி நேரம் அவகாசம் போதாது. பிறகு 2 மணி நேரம் அவகாசம் வேண்டும். இப்போதுதான் பிருந்தா சர்மாவுக்கு தகவல் கொடுத்து இருக்கின்றோம். அவர் தன் உதவியாளர்களோடு மியூசியத்திற்கு சென்று நீ கேட்ட அந்த 2 பொருட்களையும் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க எப்படியும் 2 மணி நேரம் தேவைப்படும். இப்படி காலம் தாழ்த்துவதன் மூலம் என்னை ஏமாற்ற ஏதாவது திட்டம் போட்டிருந்தால் இப்போதே அந்த திட்டத்தை கைவிடுவது உத்தமம். இல்லாவிட்டால் 137 பயணிகளின் சாம்பலுக்கும் நீங்களே பொறுப்பு. விவேக் குரலை உயர்த்தினான். இதோ பார், உன்னை ஏமாற்றும் நோக்கம் எங்களுக்கு அறவே இல்லை. நீ கேட்ட இந்த 2 பொருட்களின் மதிப்பும் $200 கோடி என்று சொன்னாய். அது அத்தனை கோடி டாலர் மதிப்பு வாய்ந்த பொருளாயிருந்தாலும் சரி, மனித உயிர்களுக்கு முன்னால் அவைகள் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. இந்த எண்ணம் கடைசி வரைக்கும் இருக்கட்டும். சரியா 2 மணி நேரம் அவகாசம், 120 நிமிடங்கள். அதற்கு மேல் 1 நிமிடம் கூட அவகாசம் தரமாட்டேன். அந்த 2 பொருட்களும் எப்படி என் கைக்கு வந்து சேர வேண்டும் என்பதையும் சொல்லிவிடுகின்றேன். டிவைன் கிறிஸ்டோவும் விவிட் பிங்கியும் உங்களிடமிருந்து வந்து சேர்ந்த பிறகு எனக்கு தகவல் கொடுக்க வேண்டும். நான் உடனே என்னிடம் இருக்கும் ஒரு சிறிய ஃபைபர் கண்டெய்னரை பைலட் வைபவிடம் கொடுத்து அனுப்புவேன். நீங்கள் அந்த 2 பொருட்களையும் அந்த சிறிய கண்டெய்னரில் போட்டு அனுப்ப வேண்டும். நான் அதை சரி பார்த்த பின் 137 பயணிகளில் பாதி பேரை அனுப்பி வைப்பேன். அந்த பாதி பேரில் பெண்களும் குழந்தைகளும் அடக்கம். மீதி இருக்கின்ற 60 சொச்ச பயணிகளோடு விமானம் ஆக்ரா ஏர்போர்ட்டில் இருந்து டேக் ஆஃப் ஆகி பறக்கும். 2 மணி நேரம் விமானம் பறந்த பின் நான் சொல்லும் ஏர்போர்ட்டில் விமானம் இறங்கும். அந்த ஏர்போர்ட் எங்கே இருக்கின்றது போன்ற விவரங்கள் உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. நான் பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போய் சேரும் வரை விமானம் அதே ஏர்போர்ட்டில் இருக்கும். அதற்கு பிறகு அது ஆக்ரா நோக்கி பத்திரமாய் பறந்து வரும். நீ சொன்னபடி நடந்து கொள்வாயா? நீங்கள் நல்லபடியாய் நடந்து கொண்டால் என்னுடைய நடவடிக்கைகளும் அதே மாதிரி இருக்கும். என்னை ஏமாற்ற நினைத்தால் அதற்கு ஏற்றது போல் என்னுடைய நடவடிக்கைகளும் அமையும். நாங்களும் இந்த விஷயத்தில் 100% உண்மையோடு இருப்போம். அதே 100%ஐ என்னிடமிருந்தும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வயர்லெஸ் வாக்கி டாக்கியின் இணைப்பை துண்டித்தான் ஜீவன். அத்தியாயம் 16. விவேக் தன் மணிக்கட்டில் நேரம் பார்த்தான். விடியற்காலை 3:15. விஸ்வரூப், தயானந்த் மிஸ்ரா, பிருந்தா சர்மா 3 பேரும் தங்களுக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருந்த அந்த கண்ணாடி பேழைக்குள் இருந்த டிவைன் கிறிஸ்டோவையும் விவிட் பிங்கியையும் ஒரு பெருமூச்சோடு பார்த்துவிட்டு விவேக்கை ஏறிட்டார்கள். இந்த 2ஐயும் அந்த ஜீவனுக்கு கொடுக்காமல் அவனை ஏமாற்றி விடலாம் என்று சொல்கின்றீர்களா? ஆமாம், அது எப்படி முடியும்? நாம் கொஞ்சம் யோசித்து புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் எதுதான் முடியாது? மிஸ்டர் விவேக், நாம் என்னதான் யோசித்து அறிவுபூர்வமாய் திட்டம் போட்டாலும் சின்னதாய் ஒரு இடத்தில் சறுக்கினாலும் போதும். 137 பயணிகளை நாம் இழக்க வேண்டியதுதான். $200 கோடி மதிப்புள்ள இந்த 2 பொருள்களும் 137 மனித உயிர்களுக்கு முன்னால் ஒன்றும் இல்லை. விவேக் அவர்கள் 3 பேரையும் சின்னதாய் ஒரு புன்னகையில் நினைத்துவிட்டு அந்த கேள்வியை கேட்டான். என் மனதுக்குள் இருக்கும் ஒரு பெரிய பயம் எது தெரியுமா? சொல்லுங்கள். அவன் இந்த 2 பொருட்களையும் வாங்கி கொண்ட பின் பயணிகளை விடுதலை செய்யாமல் போனால் நாம் எது மாதிரியான நடவடிக்கையை எடுக்கப் போகின்றோம்? அறைக்குள் இப்போது அமைதி. பிருந்தா சர்மா மட்டும் மெலிதாய் குரலை வெளியிட்டாள். அவன் கேட்டதைத்தான் நாம் கொடுத்து விடுகின்றோமே. கொடுத்து விடுகின்றோம், சரி. ஆனால் அவன் சொன்னபடி நடந்து கொள்ளாமல் விமானத்தை டேக் ஆஃப் செய்து கொண்டு போய்விடவும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அல்லவா? அவன் ஒன்றும் நல்லவன் இல்லையே. எதற்கும் துணிந்துதானே இப்படி ஒரு விபரீதமான வேலையில் இறங்கி இருக்கின்றான். சரி, என்ன செய்யலாம்? அவனுக்கு இந்த 2ஐயும் கொடுக்காமல் ஏமாற்ற என்ன வழி? இந்த 2ஐயும் பெற்று போக அவன் இங்கே யாரை அனுப்ப போவதாக சொல்லி இருக்கின்றான்? பைலட் வைபவ். ஜீவனுக்கு போன் செய்து அவரை வரச் சொல்லுங்கள். பைலட் வைபவ் அவனிடம் என்ன பேசி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் சொல்கின்றேன்.
விஸ்வரூப் சில வினாடிகள் தயங்கிவிட்டு வயர்லெஸ் போனை எடுத்து பைலட் வைபவ் மூலமாய் ஜீவனை தொடர்பு கொண்டு பேசினார். நீர் கேட்ட டிவைன் கிறிஸ்டோவும் விவிட் பிங்கியும் தயாராயிருக்கின்றது. வைபவை அனுப்பி பெற்றுக்கொள்ளலாம். இப்படி ஒரு தகவலுக்காகத்தான் காத்திருந்தேன். இன்னும் ஒரு 10 நிமிடத்திற்குள் பைலட் வைபவ் அங்கே இருப்பார். அவரிடம் நான் கொடுத்து அனுப்புகின்ற சிறிய ஃபைபர் கண்டெய்னர் ஒன்று இருக்கும். அதற்குள் அந்த 2 பொருட்களையும் போட்டு அனுப்ப வேண்டும். சரி. அந்த 2ம் இங்கே வந்த பிறகு என்னிடம் இருக்கும் ஒரு டிவைஸ் மூலம் அவைகள் ஒரிஜினல் தானா என்பதை பரிசோதித்து உண்மை தெரிந்து கொண்ட பின் என்னுடைய நடவடிக்கைகள் அமையும். நீ சொன்னபடி நாங்கள் நடந்து கொள்கின்றோம். அதேபோல் நீயும் நடந்து கொள்ள வேண்டும். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். பைலட் வைபவை இப்போதே அனுப்பி வைக்கின்றேன். 2 பக்கங்களிலும் வயர்லெஸ் அணைந்தது. சரியாய் 10 நிமிடங்களுக்கு பிறகு பைலட் வைபவ் விமானத்தினின்றும் வெளிப்பட்டு ஏர்போர்ட்டின் அரைகுறையான வெளிச்சத்தில் நடந்து வந்து அவர்கள் இருந்த அறைக்குள் நுழைந்தார். கையில் ஒரு சிறிய பிரீஃப்கேஸ் போன்ற ஃபைபர் கண்டெய்னர். பயத்திலும் கலக்கத்திலும் வைபவின் முகம் வெகுவாய் இருண்டு போயிருந்தது. விவேக், விஷ்ணு, தயாநாத் மிஸ்ரா, விஸ்வரூப், பிருந்தா சர்மா அரைவட்டமாய் நாட்காலிகளில் உட்கார்ந்திருக்க எதிரே இருந்த நாட்காலியில் தளர்வாய் உட்கார்ந்தார் வைபவ். விவேக் கேட்டான், கேப்டன், பயணிகள் எப்படி இருக்கின்றார்கள்? பெண் பயணிகள் அழுது கொண்டிருக்கின்றார்கள். ஆண் பயணிகள் பயத்தில் உறைந்து போயிருக்கின்றார்கள். அந்த ஜீவனை ஏமாற்ற முடியுமா? வைபவ் தன் 2 புருவங்களையும் உயர்த்தினார். அவனை ஏமாற்றுவதா? எப்படி? அவன் கேட்ட இந்த 2 பொருட்களையும் கொடுக்காமல் விமானத்தையும் பயணிகளையும் மீட்க முடியாதா? அது எப்படி முடியும்? அவன் சாதாரண நபர் கிடையாது. நவீன விஞ்ஞானம் தெரிந்த ஒரு விபரீதமானவன். விமானத்திற்குள் பலூனை போல் சுற்றித் திரியும் ஹாலோகிராம் இன்விசிபிள் டைனமைட்டை அதை வெடிக்கச் செய்யும். அவனுக்கு ஒரு வினாடி போதும். அவனுடைய விரல் நுனியில் செல்போன் வடிவில் ரிமோட் கண்ட்ரோல். அவனை ஏமாற்றுவது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று. விவேக் மெல்லச் சிரித்தான். நம்முடைய மனசுக்குள் இருக்கும் அளவுக்கு அதிகமான பயம்தான் ஒரு சாதாரண நபரை கூட பலசாலியாய் உயர்த்தி காட்டும். விமானத்தை வெடிக்கச் செய்ய அவனுக்கு ஒரு வினாடி நேரம் போதும் என்று சொன்னீர்கள். ஆனால் வினாடியை விட சிறியது மைக்ரோ வினாடி. கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் வேகமாகவும் நடந்து கொண்டால் அந்த மைக்ரோ வினாடி நேரத்திற்குள் ஜீவனை வீழ்த்த முடியும். எப்படி? உங்களிடம் இருக்கும் அவன் கொடுத்து அனுப்பிய ஃபைபர் கண்டெய்னர் இப்படி கொடுங்கள். வைபவ் எடுத்து கொடுத்தார். விவேக் அதை வாங்கி அதற்குள் 2 சிறிய கருங்கற்களை வைத்தான். பைலட் அதிர்ந்து போனவராய் எழுந்தார். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? நாம் எப்படிப்பட்ட ஆபத்தில் இருக்கின்றோம் என்று தெரிந்து கொண்டுதான் செயல்படுகின்றீர்களா? ஐ நோ, இது ஒரு விஷ பரீட்சை தான். வேறு வழியில்லை. அவனை பிடிக்க இப்படி ஒரு பரீட்சையை நாம் எழுதித்தான் ஆக வேண்டும். அவன் அந்த கண்டெய்னரை திறந்து பார்த்து உள்ளே இருப்பது 2 கற்கள் என்று அவனுக்கு தெரிய வரும்போது நிலைமையின் வீரியம் எப்படி இருக்கும் என்று தெரியுமா? எனக்கு அது தெரியாதா என்ன? நிலைமையை உணர்ந்து அவன் விபரீதமாய் செயல்படுவதற்கு முன் நீங்கள் செயல்பட வேண்டும் கேப்டன். எப்படி? நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும் இந்த கண்டெய்னரை அவன் திறந்து பார்த்ததும் கற்களை வைத்து ஏமாற்றி விட்டார்கள் என்று உணர்ந்தும் அவனுடைய கோபமும் அதிர்ச்சியும் உச்சக்கட்டத்திற்கு போகும். அவன் நிதானம் இழப்பான். அந்த நிதானம் இழக்கும் வினாடிகள் தான் உங்களுக்கு தேவை. அந்த வினாடிகளில் நீங்கள் அவனை மூர்க்கமாய் தாக்க வேண்டும். அதாவது அவன் மூர்ச்சித்து போகும் அளவுக்கு உங்களுடைய தாக்குதல் இருக்க வேண்டும். முதல் குத்து அவனுடைய முகத்திலும் 2வது குத்து அவனுடைய அடிவயிற்றிலும் 2 இடிகளைப் போல் இறங்க வேண்டும். பைலட் வைபவ் பயத்தில் வியர்த்து போனவராய் விவேக்கை பார்த்தார். அதற்குள் அவன் அந்த ரிமோட் கண்ட்ரோலை அழுத்திவிட்டால் அழுத்த மாட்டான். அவன் விரும்பியது கைக்கு வரும் வரை அவன் ரிமோட் கண்ட்ரோலை உபயோகப்படுத்த மாட்டான். திஸ் இஸ் ஹைலி ரிஸ்க். தெரியும், உங்களால் முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. புறப்படுங்கள். கற்கள் இருந்த கண்டெய்னர் பாக்ஸை எடுத்து பைலட் வைபவின் கையில் கொடுத்தான் விவேக். அத்தியாயம் 17. அரைகுறை வெளிச்சம் பரவியிருந்த விமானத்திற்குள் ஜீவன் காத்திருக்க பைலட் விமானத்தின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வருவது தெரிந்தது. கையில் கண்டெய்னர் பாக்ஸ். ஜீவன் குரல் கொடுத்தான். என்ன, கொடுத்தார்களா? சொல்லிக்கொண்டே ஜீவனை நெருங்கினார் பைலட்.
அவனிடம் குனிந்து நீட்டினார். ஜீவன் அந்த கண்டெய்னர் பாக்ஸை வாங்கி திறக்க முயன்ற வினாடி அவனுடைய முகத்தில் அந்த குத்து விழுந்தது. மின்னல் தெறித்த மாதிரி அசுரத்தனமான குத்து. அதிவேகமான மூர்க்கமான இரும்பாலான முஷ்டியால் முகத்தை எடுத்த மாதிரியான உணர்வு. மூக்கு எலும்பு நொறுங்கி போய் ரத்தம் வெதுவெதுப்பாய் எல்லா பக்கமும் தெறித்து விழுந்தது. பேலன்ஸ்லேருந்து தடுமாறி விழுந்து அந்த அடியை கனப்பொழுதில் ஜீரணித்து கொண்ட ஜீவன் ரிமோட் கண்ட்ரோலை அழுத்த முயல அது பைலட்டின் மின்னல் வேக உதையில் மேலே எம்பியது. அவருடைய கையில் அடைக்கலமாயிற்று. மூக்கில் ஒழுகும் இரத்தத்தோடு ஜீவன் விமானத்துக்குள் பரவியிருந்த அரை இருட்டில் பைலட்டை உற்று பார்த்து கொண்டு மெல்லிய குரலில் மூச்சு வாங்கி கொண்டு கேட்டான். வைபவ், உனக்கு என்ன ஆயிற்று? எதற்காக இந்த தாக்குதல்? நமக்குள் ஓர் இணக்கமான நட்புத்தானே இருந்தது. எது உன்னை மாற்றியது? சாரி ஜீவன், நான் உன்னோட பார்ட்னர் பைலட் வைபவ் கிடையாது. பைலட் யூனிஃபார்மில் வந்து இருக்கும் சென்னை கிரைம் பிரான்ச். சொல்லிக்கொண்டே முகத்தின் பாதியை மறைத்து கொண்டிருந்த அந்த இளம் நீல தொப்பியை எடுத்தான் விவேக். அந்த நீல வண்ண யூனிஃபார்ம் விவேக்கை பைலட்டாய் மாற்றி இருந்தது. கண்கள் நிறைய பயத்தோடு ஜீவன் 2 அடி பின்வாங்க, விவேக்கின் கையில் இப்போது துப்பாக்கி ஒன்று முளைத்தது. உதட்டில் புன்னகையும் உதித்தது. இதோ பார் ஜீவன், உன்னை மாதிரியான கிரிமினல்களுக்கு பெருமூளை சிறுமூளை 2 மட்டுமே வேலை செய்யும். ஆனால் எங்களை மாதிரியான போலீஸ் அதிகாரிகளுக்கு பெருமூளை சிறுமூளையோடு சேர்ந்து மிட் பிரெயினும் வேலை செய்யும். இந்த விமானம் ஜீவன் என்கிற ஒரு நபரால் கடத்தப்பட்ட விஷயம் எனக்கு தெரிய வந்த போதே ஒரு விஷயத்தை நான் ஊர்ஜிதம் செய்து கொண்டேன். அதாவது, ஒரு தனி நபரால் மட்டுமே இந்த விமானம் கடத்தப்பட்டிருக்க முடியாது. வேறு யாரோ உங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த நபர் யார் என்று எனக்கு தெரியாது. அந்த நபர் யார் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? அந்த கேள்விக்கு சில நிமிஷம் யோசிப்புக்கு பின் பதிலும் கிடைத்தது. அதாவது, டிவைன் கிறிஸ்டோவையும் விவிட் பிங்கியையும் எங்களிடமிருந்து வாங்கி கொண்டு வர நீ யாரை விமானத்திலிருந்து அனுப்புகின்றாயோ அந்த நபர்தான் உனக்கு பார்ட்னராகவோ விசுவாசமிக்க நபராகவோ இருக்க முடியும் என்று நினைத்தேன். நீ பைலட் வைபவை அனுப்பி வைத்ததில் அதை உண்மையாக்கி விட்டாய். அதற்கு ஏற்றாற்போல் 2 பொருட்களையும் வாங்க அந்த வைபவ் நான் ஃபைபர் கண்டெய்னர் பாக்ஸில் 2 கற்களை போட்டு கொடுத்த போது அதிர்ச்சி அடைந்து விட்டார். நாங்கள் உன்னை ஏமாற்ற நினைத்தது அவருக்கு பிடிக்கவில்லை. நீ விஞ்ஞானம் தெரிந்தவன், விபரீதமானவன், ஆபத்தானவன் என்றெல்லாம் சொல்லி பயமுறுத்தி பார்த்தார். டிவைன் கிறிஸ்டோவையும் விவிட் பிங்கியையும் உனக்கு கொடுத்து விட்டு விமானத்தையும் பயணிகளையும் மீட்பதுதான் புத்திசாலித்தனம் என்று சொல்லி பார்த்தார். அவர் தன்னையும் அறியாமல் பேசி பேசியே உனக்கு ஒரு விசுவாசமான நபர் என்பதை காட்டிக் கொண்டார். நீ கொடுத்து அனுப்பிய கண்டெய்னர் பாக்ஸுக்குள் 2 கற்களை போட்டு கொடுத்து நீ அதிர்ச்சி அடைந்து அதை பார்த்து கொண்டு இருக்கும் போது உன்னை தாக்க வேண்டும் என்று சொன்னபோது அவர் முதலில் ஒப்புக்கொள்ளவில்லை. நாங்கள் கட்டாயப்படுத்தியதால் அரைமனதோடு ஒப்புக்கொண்டார். ஜீவன் அதிர்ச்சி விலகாத விழிகளோடு எழுந்து உட்கார முயற்சி செய்து முடியாமல் அப்படியே சாய்ந்து உட்கார்ந்தான். விவேக் தொடர்ந்தான். பைலட் வைபவை உன்னிடம் அனுப்பி வைத்தால் அவர் உன்னை தாக்க மாட்டார் என்று எனக்கு புரிந்து போனதால் கடைசி நிமிஷத்தில் திட்டத்தை மாற்றினேன். கிட்டத்தட்ட வைபவின் வயது, உயரம், எடை, நிறம் எல்லாமே எனக்கு ஒத்து போனதால் நான் அவருடைய யூனிஃபார்மை அணிந்து கொண்டு இங்கே வந்தேன். என்னுடைய தாக்குதலை எதிர்பார்க்காத நீ வந்து இருப்பது நான் என்று தெரியாமல், வைபவ், உனக்கு என்ன ஆயிற்று? எதற்காக இந்த தாக்குதல்? நமக்குள் ஒரு இணக்கமான நட்புத்தானே இருந்தது. எது உன்னை மாற்றியது என்று கேட்கிறாய்? இந்த 2 வரி வாக்கு மூலம் போதுமே மேற்கொண்டு உன்னையும் வைபவையும் விசாரித்து எல்லா உண்மைகளையும் கொண்டு வருவதற்கு, சொன்ன விவேக் ஜீவனை நெருங்கி அவனுடைய நெற்றி பொட்டில் துப்பாக்கியை வைத்தபடி இன்னொரு கையால் செல்போனை எடுத்தான். ஒரு எண்ணை தொட்டு விட்டு பேசினான். விஷ்ணு, பாஸ், என்னாச்சு? எது நடக்கும் என்று நினைத்தோமோ அது நன்றாகவே நடந்து முடிந்து விட்டது. சும்மா சொல்லக்கூடாது பாஸ். 10 பேருக்கு இருக்க வேண்டிய மூளை உங்க ஒருத்தருக்கு மட்டும் இருக்குது. அது எப்படி பாஸ்? அந்த 10 பேர்ல நீயும் ஒருத்தன். போங்க பாஸ், எப்போ பார்த்தாலும் என்னை புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறது உங்க வேலையா போச்சு. இந்த கேஸ்ல நீங்க ஜெயிச்சதுக்கு நான் தான் காரணமா? என்னை பத்தி நினைக்கும் போது எனக்கே பெருமையா இருக்கு பாஸ். முற்றும். ஓகே, இந்த புக்கும் இன்றைக்கு வாசித்து முடித்தாச்சு. மீண்டும் நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு புக்கோடு உங்களை சந்திக்கும் வரையே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா. பாய் நவ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.